ஓகேங்களா? ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டேபிள் என்ன பண்ண போறோம், மல்டிபிள் டைமென்ஷன்ஸை ஃபிட் பண்ண போறோம். மல்டிபிள் டைமென்ஷன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். இன்னொரு டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் என்ன பண்ண போறோம், ஃபிட் பண்ண போறோம். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள்ல லோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு டேபிள்ல பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். இன்னொரு டேபிள்ல பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நான் என்ன பண்றேன்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் என்ன பண்றேன்னா டேபிளா ஃபிட் பண்ணிக்கிறேன். சரிதா புரியுது இல்ல? நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பேங்கிங் நடக்கிற டிரான்சாக்ஷன் ஃபுல்லா என்ன பண்றோம்னா ஒரு மல்டிபிள் டைமென்ஷன் ஃபிட் பண்றோம். மல்டிபிள் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் லோன்ஸ் இருக்கும், இன்னொரு டேபிள் சேவிங்ஸ் இருக்கும், இன்னொரு டேபிள் பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள்ஸா இருக்கு. அதாவது மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இங்க இருக்குன்னு சொல்றேன். டைமென்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிளோ இது ஒரு டேபிளா இருக்கும். இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் ஒரு டேபிள் இருக்கும். ஸ்டார் ஸ்கீமா காட்டுறேன் உங்களுக்கு. புரியும். யாராவது இல்லையோ உங்களுக்கு புரியும். இதுல பாத்தீங்கன்னா இதான் ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கும், மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் கனெக்ட் பண்ணிருப்போம். இந்த டைமென்ஷன் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா இது லோனாவா இருக்கலாம், இது சேவிங்ஸ் டேபிளா இருக்கலாம், யூபிஐ டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், இல்லைன்னா ஃபண்ட்ஸ் வந்து கேல்குலேஷன் டேபிளா இருக்கலாம். இது மாதிரி டேபிள்ஸ் இருக்கலாம். இது பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ரெண்டா பிரிப்போம். ஒன்னு டைமென்ஷன் டேபிள்ஸ் அண்ட் ஃபேக்ட் டேபிள்ஸ். ஃபேக்ட் டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஒன்லி நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். எப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சு, ஓகேங்களா, இந்த குவார்டர்ல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, இந்த குவார்டர்ல வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு, எல்லாம் பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? டைமென்ஷன் டேபிள்ஸ்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எந்த ரீஜியன்ல வந்து எந்த ரீஜியன், எந்த ஸ்டேட், ஓகேங்களா, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் டைமென்ஷன் டேபிள் இருக்கும். இந்த ஸ்டேட்ல எனக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள்ஸ்ல இருக்கும். ஒன்லி பாத்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதோட நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸ்ல இருக்கும். நியூமரிக்கல் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கும், மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் வந்து என்ன பண்ணிருப்போம்னா கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆல் ஆர் இன்டெகிரேட்டட் டுகெதர். ஓகேங்களா? இந்த ஃபேக்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒன்லி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் இங்க எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஃபேக்ட் டேபிள். இந்த ஃபேக்ட் டேபிள் இதுல பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வெறும் டைம் டைமென்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஐட்டம் டைமென்ஷன் இருக்கு, இது பாத்தீங்கன்னா லொகேஷன் டைமென்ஷன், இது பாத்தீங்கன்னா பிரான்ச் டைமென்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா டைம் கீன்னு ஒரு கீ இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீ, அந்த டேபிளுக்கான பிரைமரி கீ. இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ஐட்டம் டேபிள் பாத்தீங்கன்னா ஐட்டம் கீன்றது பிரைமரி கீ. லொகேஷன் காலம் பாத்தீங்கன்னா லொகேஷன் கீன்றது பிரைமரி கீ. பிரான்ச் பாத்தீங்கன்னா பிரான்ச் கீன்றது பிரைமரி கீ. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா லைக் நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்காது. டே இருக்கும், டே ஆஃப் வீக், மந்த், குவார்டர், இயர். டைமென்ஷன் டேபிள் டைம் டைமென்ஷன் டேபிள் பாத்தீங்கன்னா இது மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கும். ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா காலமா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அதை நீங்க தனியா எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா பிரான்ச் கீ பிரைமரி கீ இருக்கும். பிரான்ச் நேம் என்ன பிரான்ச் நேம், இது வந்து தாம்பரம் பிரான்ச்சா இல்ல வந்து மாம்பழம் பிரான்ச்சா இல்ல வந்து கிண்டி பிரான்ச்சா சொல்லிட்டு எல்லா பிரான்ச்ல இருக்கும். ஓகேங்களா? பிரான்ச் டைப். ஓகேங்களா? அது இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட், லைக் அது டிவியா வாட்சா எந்த பிராண்ட், அப்ப சப்ளையர் டைப் யார் சப்ளை பண்றா, எந்த லைக் அமேசானா அவன் டைப், லொகேஷன்ல பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீட் சிட்டி எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த டைமென்ஷன் டேபிள் டைம் கீ எடுத்துட்டு போயிட்டு ஃபேக்ட் டேபிள்ல இந்த பிரைமரி கீ கொடுத்துருப்பேன். ஐட்டம் டேபிள் எடுத்துட்டு போய் ஐட்டம் கீ எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருப்பேன்னா பிரைமரி கீ கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பிரான்ச் டேபிள் இருக்க பிரைமரி கீ பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் பிரான்ச் கீ கொடுத்துருப்பேன். லொகேஷன்ல இருக்க இது பாத்தீங்கன்னா லொகேஷன் கீ எடுத்துட்டு போய் பிரைமரி கீ கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா ஆல் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா வித் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஏன் தெரியுதா? இந்த பிரைமரி கீ பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த டேபிள் கூட ஜாயின் போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம் கீ வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த டேபிள் கூட என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரான்ச் கீ வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இதோட இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். லொகேஷன் கீ வச்சு யூஸ் பண்ணி இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதான் சொல்றேன். எல்லாரோட பிரைமரி கீ பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் டேபிள் இருக்கும். ஓகேங்களா? ஃபேக்ட் டேபிளுக்கு வந்து டைம் கீ பாத்தீங்கன்னா ஃபாரின் கீ. We have a foreign key relationship with the two tables. Fact table is primary key. Sorry, fact table is foreign key இது. ஓகேங்களா? ஆனா வந்து டைம் டேபிள் பாத்தீங்கன்னா இது பிரைமரி கீயா இருக்கும் அந்த டேபிளுக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 4 கீயும்
கான்கார்டினேட் பண்ணீங்கன்னா வில் கெட் எ காம்போசிட் பிரைமரி கீ. காம்போசிட் பிரைமரி கீ எப்போ போவோம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் கீ தேவைன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 கீ என்ன பண்ணுவாங்கன்னா கான்கார்டினேட் பண்ணுவாங்க. பண்ணும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு காம்போசிட் பிரைமரி கீ கிடைக்கும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபேக்ட் டேபிள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன்லி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா யூனிட் சோல்டு எவ்வளவு சோல்டு ஆச்சுன்னு இருக்கு, எவ்வளவு டாலர் சோல்டு ஆச்சுன்னு இருக்கு. இந்த நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இதுல இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எது கூட வந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன தேவைன்னா எந்த பிராண்ட் வந்து டிவி பிராண்ட். இந்த டிவி பிராண்ட் வந்து 1997ல எப்ப சேல்ஸ் ஆச்சு தெரியணும். அப்ப நான் எந்த டேபிள் ஜாயின் போடணும் சங்கீதா? எனக்கு வந்து பிராண்ட் வந்து டிவி, எனக்கு வந்து 1997ல எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு தெரியணும், எனக்கு எத்தனை ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சுன்னு தெரியணும். அப்ப எத்தனை டேபிள் தான் எந்த ஜாயின் போடலாம்? ஐட்டம் டைம். ஐட்டம் டேபிள் கூட இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் கீ பாத்தீங்களா, இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இது ஃபாரின் கீ இருக்கு ஃபேக்ட் டேபிள்ல. கரெக்ட்டா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம் டேபிள்ல பாத்தா டைம் கீ எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? இப்போ ஓகே, இப்போ கிளியரா இருக்கு. இல்ல சார் கரெக்டா இருக்கு. இல்ல முதல்ல இல்ல திடீர்னு லோ ஆயிடுது. சரி ஓகே ஃபைன். சரி ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என் பிராண்ட் வந்து டிவி, எனக்கு அந்த டிவி பிராண்ட் வந்து 1997ல எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு தெரியணும், எத்தனை ப்ராடக்ட் நான் வந்து சேல்ஸ் பண்ண தெரியணும், யூனிட் சோல்டு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா எனக்கு வந்து இந்த ஐட்டம் கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த டேபிள் வந்து ஃபேக்ட் டேபிள் ஜாயின் போட்டுட்டு ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணலாம்னா டைம் கீ வச்சிருப்பேன். கரெக்டா? டைம் கீ வச்சு என்ன பண்ணிருப்பேன், டைம் டேபிள் கூட ஜாயின் போட்டு நான் என்ன பண்ணிருப்பேன்னா அந்த இயர் எடுத்துருவேன். இயர் வந்து 1997 ஓகேவா, அண்ட் கண்டிஷன்ல இயர் ஈக்குவல் டு 1997 கொடுத்து அண்ட் வந்து என்ன பண்ணுவேன் பிராண்ட் ஈக்குவல் டு டிவின்னு கொடுத்துருவேன். அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை யூனிட் சோல்டுன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. கரெக்டா இல்லையா? ஹலோ, இல்லைன்னா உங்களுக்கு நான் இதுவே காமிக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்றேன்னா லைக் ஸ்டார் ஸ்கீமாவோட நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க இந்த நடுவில் வந்து வரதால உங்களுக்கு இதுவா இருக்கு. ஓகேங்களா? விக்கிபீடியால பாருங்க. இதை பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீமாவோட இதுதான் என்னோட ஸ்டார் ஸ்கீமா. இதுல பாருங்க, இதுதான் என்னோட ஃபேக்ட் டேபிள். மொத்தம் பாத்தீங்கன்னா எனக்கு 3 டைமென்ஷன் டேபிள் இருக்கு. டிம்னா டைமென்ஷன் டேபிள். ஓகேங்களா? ஒரு டேபிள் என்ன ஒரு பெரிய டேபிள் என்ன பண்ணிருப்பேன்னா ஸ்பிளிட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா லைக் டீடைல் இன்ஃபர்மேஷன் ஸ்பிளிட் பண்ணிருப்பேன். இதுல பார்த்தா டேட் மட்டும் இருக்கும், இதுல ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், இது வந்து ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். இது எல்லாமே ஒரே டேபிள்ல இருந்தா என்னால வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய டேபிள் என்ன பண்ணிட்டேன்னா ஐ ஸ்பிளிட் இன்டு வேரியஸ் டைமென்ஷன் டேபிள்ஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து இந்த பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, பிராண்ட் வந்து டிவி பிராண்ட் வந்து எவ்வளவு சோல்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியணும் எனக்கு. ஓகேவா? இப்போ இந்த கொரிய பாருங்க, என்ன போட்டிருக்கேன்னு தெரியுதா? கேட்டகரி என்ன போட்டிருக்கேன், டிவி போட்டிருக்கேன். இயர் வந்து என்னது 1997. ஓகேவா? இதை நான் ஃபைண்ட் பண்ணி என்ன பண்றேன்னா எனக்கு எத்தனை சோல்ட் ஆச்சு. ஏங்க சம் போட்டிருக்கேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் கால்குலேட்டிங் ஃபார் த இயர் 1997. ஒரு இயர் வந்து 1997 நான் கால்குலேட் பண்றேன். அப்ப 12 மந்த்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஒரு மந்த் டேட்டா பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு மந்த்துக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை சோல்ட் ஆச்சுன்னு இருக்கும். நான் இது சம் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா எனக்கு ஒரு இயருக்கு எவ்வளவு சோல்ட் ஆச்சுன்னு தெரியும். சங்கீதா ஃபைனா? ஓகேங்களா? இங்க இந்த நீங்க வந்து எனக்கு கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. லைக் பவித்ரா கேட்டிருக்காங்க என்னோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனில பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கீமாவோ ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவோ இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட ஆக்சுவல் ஒர்க் பாத்தீங்கன்னா 70% ஒர்க் ஃபார் பிரதீபா ஆனந்த் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி. இப்ப எல்லா சிஸ்டம் பாத்தீங்கன்னா டிசைன்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. டிசைன்ட் ஸ்டார் ஸ்கீமாவோ ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவோ என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஓகேங்களா? டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட ஆக்சுவல் ஒர்க் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிளையண்ட் வந்து ரெக்குயர்மெண்ட் தருவாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்க கொரி எழுதி ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி தரணும். இதை நான் கொரி பண்ணா ஒரு ரிப்போர்ட் கிடைக்குமா இல்லையா எனக்கு? இதை நான் ரன் பண்ணா எனக்கு வந்து ரிப்போர்ட் கிடைக்குமா இல்லையா எனக்கு? சங்கீதா, இதை நான் இந்த கொரி ரன் பண்ணா அவுட்புட் வராது. எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். எனக்கு என்ன ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும்னா என்ன பிராண்ட், எந்த கண்ட்ரி, அந்த கண்ட்ரில 1 இயர்க்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு தெரியும் எனக்கு. கரெக்டா இல்லையா?
அவுட்புட் கிடையாது. லைக் வந்து நீங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணீங்க நான் சொல்லணும். இனிமேல்ட்டு என்ன சொல்லணும்னா ஐ கோயிங் டு ஜெனரேட் சம் ரிப்போர்ட்ஸ் என்னன்னா இது வந்து யூஐல இருந்து பாஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஆங்குலர் யூஐல இருந்து பாஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க HTML பேஜ்ல இருந்து பாஸ் பண்ணுவாங்க. HTML பேஜ் ஆர் ஆங்குலர் யூஐல இருந்து இந்த வேல்யூ பாஸ் பண்ணுவாங்க. 1997 கொடுத்தா எனக்கு வந்து அந்த இயருக்கான எவ்வளவு சோல்ட் ஆச்சுன்னு தெரியும் எனக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவின்றது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டிவி ப்ராடக்ட் எனக்கு வந்து யூஏல இருந்து கொடுப்பாங்க. யூஏனா புரியுதா? லைக் HTML பேஜ்லயோ பாத்தீங்கன்னா ஆங்குலர் பேஜ்லயும் இன்புட் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கொரி டியூன் ஆகுமா இல்லையா? ஆகும் சார். புரியலையா? லைக் நான் HTML பேஜ் சொல்றேன்னா HTML பேஜ் பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல இப்படி இருக்கும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? டிவில போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பேராமீட்டர் இப்படி இருக்கும். டிவின்னு இப்படி ஒரு பேராமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். டிவின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து இயர்னு இப்படி ஒரு இது இருக்கும். இது வந்து ப்ரௌசர்ல இப்படி இருக்கும். ப்ரௌசர்லாம் புரிய பிரதீபா லைக் வெப் பேஜ் இருக்குல்ல வெப் பேஜ் இப்படி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவில போயிட்டு கொஞ்சம் வாய்ஸ் லோ ஆகுது சார் நடுவில். அப்படியா? இப்ப கேக்குதா? கேக்குது கொஞ்சம் நீங்க பேசிட்டே இருக்கும்போது லோ ஆகுது. இருங்க. வெயிட் பண்றேன். இல்ல கனெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குல்ல இந்த ப்ராடக்ட் கேட்டகரிய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஐல சொல்றேன் நான். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் கேட்டகரி யூஐல போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா மொபைல்னு தரேன். ஓகேவா? இயர் வந்து பாத்தீங்கன்னா ஐ கோயிங் டு கிவ் 2000 இயர் கொடுக்குறேன். அப்போ இந்த எனக்கு யூஐல நான் கொடுப்பேன். இந்த இடத்துல எனக்கு என்ன சப்ஸ்டியூட் ஆகும்? இயர்ல என்ன சப்ஸ்டியூட் ஆகும்? இயர்ல என்ன சப்ஸ்டியூட் ஆகும்? 1997 சப்ஸ்டியூட். 1997 இங்க இன்புட்ல யூஐல இன்புட் பாருங்க. யூஐல என்ன 2000 கொடுத்துருக்கீங்க. 2000 கொடுத்திருக்கேன். அந்த இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் ஆகும் உங்களுக்கு? 2000 சப்ஸ்டியூட் ஆகும் இயர். அப்புறம் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி என்ன வரும் உங்களுக்கு? மொபைலுங்க இதுவாகும். அப்ப வந்து என்னன்னா மொபைலோட இதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகி திருப்பி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆங்குலர் வியூல பாத்தீங்கன்னா ஆங்குலர் வியூன்னு சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு வெப் பேஜ் சொல்றேன் நான். அந்த வெப் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். என்ன ரிசல்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும்? அண்ட் என்ன கண்ட்ரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் யூனிட் சோல்டு ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அவனோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏபி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஏபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஏல ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். உங்களுக்கு என்ன பிராண்ட்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு பிராண்ட் என்ன பிராண்ட் இது? மொபைல் பிராண்டு. கண்ட்ரி வந்து என்ன கண்ட்ரினா வந்து USA. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் 2000 ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன இருக்கு எனக்கு? சாரி 3000 ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு எனக்கு? சேல்ஸ் ஆயிருக்கு. இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஏபிஐ வந்து எழுதிடுவாங்க. ஓகேங்களா? அந்த ஏபிஐக்கு நீங்க என்ன பண்றோம்னா கொரி எழுதி தர மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீங்க 90% ஒர்க் ரிப்போர்ட்டிங் ஒர்க் தான் பண்ணுவீங்க. ரிப்போர்ட்டிங்னா என்ன பண்ணுவீங்கன்னா இது மாதிரி ஒரு கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிக்வயர்மெண்ட் நீங்க கொரி எழுதி தரணும் எனக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? ஃபேக்ட் டேபிள்ஸ் இருக்கும். நீங்க கேட்கலாம் வந்து ஸ்டார் ஸ்கீமால ஒரு ஃபேக்ட் டேபிள் தான் இருக்குமான்னு கேட்கலாம். மல்டிபிள் ஃபேக்ட் டேபிள்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கும். தெரியுதா? இங்க ஒரு ஃபேக்ட் டேபிள் என்ன இருக்கு? 3 டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 8 டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கலாம், 10 டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஒரு ரூலே கிடையாது. யூ கேன் கனெக்ட் n நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் டேபிள் இருக்குன்னா அந்த ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் n நம்பர் ஆஃப் டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு. லைக் பவித்ரா எனிபடி உங்களுக்கு இப்ப நேச்சர் ஆஃப் ஒர்க் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஒர்க் தான் நீங்க பண்ணுவீங்க. அவங்க டேட்டா ஒர்க்ஸ்லாம் பில்ட் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டா ஒர்க்ஸ் நீங்க என்ன பண்ண ரிப்போர்ட்டிங் வந்து லேயர் தான் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க வந்து என்ன பண்ணணும்? கொரி எழுதி என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் மிடில் வேர் டெவலப்பர்ஸ்க்கு மிடில் வேர்னா தெரியுமா? ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கொரி எழுதி கொடுத்துருவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொரி அவங்க ஜாவால வந்து என்ன பண்ணுவாங்க? ஹிட் பண்ணி யூஐ டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? சில டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுவாங்க. டேஷ்போர்ட் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிபானா டேஷ்போர்டோ ஏதோ நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கிபானா டேஷ்போர்ட்ஸ், கிராஃபானா டேஷ்போர்ட்ஸ் நிறைய டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா கொரி கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? எந்த வேல்யூ? இந்த 1997 வேல்யூ இருக்குல்ல இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணுவாங்க வேல்யூஸ். நீங்க என்ன யூஏல தராங்களோ கிளைண்ட் என்ன யூஏல தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்? கொரி வந்து ஃபயர் ஆகும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அவங்களோட டேஷ்போர்டு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ओके जी।
ஓகேங்களா? நீங்க எனக்கு கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? எனக்கு நேச்சர் ஒர்க் என்னன்னு கேட்டீங்க. நேச்சர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆமா. ஒரு 20% ஷெல் ஸ்கிரிப்டிங் எதிராக வரும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேலண்ட் ஜாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? டேலண்ட் யூஸ் பண்ணி டேட்டா மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஜாப்ஸ் வரும். இந்த ரிமைனிங் 50% டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ரிப்போர்ட்டிங் லேயர்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. ரிப்போர்ட்டிங் லேயர்னா இங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து 50 ரிசல்ட்ஸ் வரணும் எனக்கு. இப்போ 40 ரிசல்ட்ஸ் வந்துன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து 50 ரெக்கார்ட்ஸ் வரணும் எனக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஒரு ரெக்கார்டு தான் வரும். சாரி சம் போட்டிருக்கேன்ல ஒரு ரெக்கார்டு தான் வரும் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் சோல்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 5000 வரணும். ஆக்சுவல் அவுட்புட் பாத்தீங்கன்னா 5000 வரணும் எனக்கு. 3000 தான் வந்திருக்கு. அப்ப என்ன இஷ்யூவா இருக்கும்? குவரி செக் பண்ணனும் ஜி. இல்ல லைக் என்ன சொல்றேன்னா இது கரெக்டா இருக்கு. மொபைல் ஜாயின்ஸ். கரெக்டா இருக்கு. ஜாயின்ஸ் வந்து இஷ்யூவா இருக்கும். அந்த ப்ராசஸ் நாங்க என்ன சொல்லுவோம்? ரீகன்சிலேஷன் சொல்லுவோம். ரீகன்சிலேஷன் என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்க வந்து டேட்டா இஷ்யூவா இருக்கலாம். சோர்ஸ் கிட்ட வரும்போது டேட்டா இஷ்யூவா இருக்கலாம். ஓகேங்களா? சோர்ஸ்ல வந்து டேட்டா இஷ்யூவா இருக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இருங்க டேட்டா இஷ்யூவா இருக்கலாம். சார் ஹலோ பாத்தீங்கன்னா சொல்லுங்க. சார் எனக்கு ஆ, ரீகன்சிலேஷன் சினாரியோ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் தெரியணும் சார். இல்ல இந்த கிளாஸ்ல பார்க்க தேவையில்ல. நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா வரஸ் பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? டேட்டா மாடலிங்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ரீகன்சிலேஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோர்ஸ்ல வந்து மேபி டேட்டா இஷ்யூவா இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா வரஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா வந்து ப்ராப்பரா வந்து டைமென்ஷன் டேபிள்ஸ் ஃபேக்ட் டேபிள்ஸ் ஸ்பிட் பண்ணாம இருக்கலாம். நிறைய இஷ்யூ இருக்கலாம். ஓகேங்களா? இதால உங்களுக்கு என்ன ஆகும்னா டோட்டல் யூனிட் செல் வந்து 5000 உங்களுக்கு வரணும். ஆனா 3000 தான் வந்திருக்கு. இந்த இஷ்யூ தாங்க நீங்க நிறைய பாப்பீங்க. ரியல் டைம் சினாரியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா மேட்ச் ஆகாது. நீங்க ஜாயின்ஸ்ல மிஸ் பண்ணிருக்கலாம். மேபி வந்து டேட்டா இஷ்யூவா இருக்கலாம். மேபி வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரோஸ்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில என்ன சொல்லலாம் சில வந்து வேல்யூஸ் உள்ள வராம இருக்கலாம். டேட்டா ரோஸ்னு பாத்தீங்கன்னா எல்லா ஹிஸ்டரி அங்கதான் இருக்கும். 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி 50 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அங்க இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சில ரெக்கார்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கலாம். என்னென்ன இருக்கலாம். இதை நீங்க கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலையே. ஓகேவா? அதுவும் என்ன பண்ணணும்னா நார்மலா பார்க்க முடியாது. எல்லாம் 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இருக்கிறதால நீங்க கொரி எழுதி என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு செக்ரிகேட் த டேட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப் ஹிஸ்டரி எடுத்துக்கணும். 1 இயர் ஆஃப் ஹிஸ்டரி எடுத்துக்கணும். கரெக்டா? 1 இயர் ஆஃப் ஹிஸ்டரி வந்து கொரியில எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பார்க்கணும். 6 மந்த்ஸ் டேட்டா கரெக்டா இருக்கா? அடுத்தது என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் டேட்டா வந்து கரெக்டா செக் பண்ணணும். அந்த அக்ரிகேஷன் போட்டு செக் பண்ணணும். கரெக்டா வரத செக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஒர்க் பண்ற மேஜர் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரீகன்சிலேஷன் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் லேயர். இதான் ரிப்போர்ட்டிங் லேயர். பிரதீபா நீங்க டிவிடி ரெண்டல்லாம் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? டிவிடி ரெண்டல்லாம் எஸ் சார். அது ஃபுல்லா என்ன ஒர்க் அதெல்லாம்? ரிப்போர்ட்டிங் ஒர்க். ரிப்போர்ட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணது எல்லாமே ரிப்போர்ட்டிங் எழுதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிடில் வேர்னா யார் தெரியுமா? ஜாவா டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேல்யூ போட்டிருக்கீங்கல்ல இதெல்லாம் வந்து ஹார்ட் கோடட் வேல்யூஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பேராமீட்டரைஸ் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பாஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 1997 ரிப்போர்ட் ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ 1998 ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணா என்ன பண்ணணும்? இந்த யூஏல போய் என்ன பண்ணணும்? இந்த யூஏல போய் நான் மாத்தலாமா இல்லையா? மாத்தலாம். சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? எனக்கு கொரி வந்து இந்த கொரிக்கு ஃபயர் ஆகும். ஃபயர் ஆயிட்டு எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஆக்சுவல் ஒர்க் நடக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா பவித்ரா ஃபார் யூ 80% ஒர்க் வில் பி லைக் திஸ். தட்ஸ் வை ஐ சே கீப் ஆன் சேயிங் டு யூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் SQL queries. நீங்க டேலண்ட் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ற முடியாது. ஓகேவா? நீங்க SQL query தெரிஞ்சதுன்னா டேலண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 வீக்ஸ்ல கத்துக்கலாம். டேலண்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா பார்க்க போறோம். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமானா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கும். மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பேன். மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள்ஸ். இதுல என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைமென்ஷன் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள் கனெக்ட் இருக்கும். ஆனா ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சாரி ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் வந்து மல்டிபிள் டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருப்போம். ஆனா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் கனெக்ட் இருக்கும். the dimensions connected with the multiple dimensions. அதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸ்டார் ஸ்கீமால ஒரு ஃபேக்ட் டேபிள் வந்து ஒரு டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக்ல பாத்தீங்கன்னா
ஒரு ஃபேக்ட் டேபிள் இருந்து டைமென்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் டைமென்ஷன் கனெக்ட் டு another டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதுக்காக நம்ம ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா போறோம். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேக்ட் டேபிள் வந்து டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா another டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஏ ஸ்னோ. ஸ்னோ எப்படி இருக்கும், லைக் அங்கங்க பாத்தீங்கன்னா துளிமா இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டார் ஸ்கீமா பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா டீநார்மலைஸா இருக்கும். டீநார்மலைஸ் என்ன தெரியுமா யாருக்காவது? டீநார்மலைஸ் நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் போன கிளாஸ்ல. சங்கீதா, யூ வாட் இஸ் டீநார்மலைஸ்ட்? டீநார்மலைஸ்ல என்ன? சார் கம்பைண்டா இருக்கும் சார். அது தெரியுது ராஜா, நான் அவங்க கேட்டுட்டு இருக்கேன். டீநார்மலைஸ்ல என்ன? டீநார்மலைஸ்ல என்ன தெரியலையா? ஹலோ, டீநார்மலைஸ்ல என்ன ராஜா? லைக் ஸ்டார் ஸ்கீமா பாத்தீங்கன்னா எல்லாமே டீநார்மலைஸ். ரிடண்டன்சி எல்லாம் இருந்தா ஓகே ஃபைன் ஃபைன். திரும்பி நார்மலைஸ் பண்றது. ஓகே. ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா எல்லா டேபிள்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் டேபிள்ஸ் டைமென்ஷன் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா டீநார்மலைஸா இருக்கும். டீநார்மலைஸ்னா என்னன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? டீநார்மலைஸ்லாம் பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன் அடி எடுத்துருப்பேன் உங்களுக்கு. நார்மலைஸ் இருங்க, நோட் பேட்ல இருக்கும். நீங்க நிறைய பேர் லீவ் போறதால எனக்கு ரொம்ப டிஸ்கன்டினியூட்டி ஆகுது. எனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் பாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபாஸ்ட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆயுத்தாக்கெல்லாம் புரியும், பட் டீநார்மலைசேஷன் புரியும் உங்களுக்கு. இப்போ இங்க பாருங்க, this is a normalized data. சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேம், சப்ளையர் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் சொல்லுவேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப், லேப்டாப் இது மாதிரி இருக்கு. ஓகேங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸா இருக்கும். இது வந்து நார்மலைஸ் டேட்டா. நார்மலைஸ் பண்ணிருக்கேன். இந்த நார்மலைஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்காது. டூப்ளிகேட் டேட்டா இருக்காது. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் வந்து இங்க டூப்ளிகேட் டேட்டா இருக்குன்னு கேட்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டு they will remove the duplicates. they will remove the duplicates. இதுல டூப்ளிகேட்ஸே இருக்காது கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க பார்க்கும்போது இங்க டூப்ளிகேட்ஸ் தெரியுது. நீங்க என்ன பண்ணணும், டீநார்மலைஸ் டேட்டாவை நார்மலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ரிமூவ் தி டூப்ளிகேட்ஸ். நார்மலைஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் டீநார்மலைஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா சப்ளையர் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதுல வந்திருக்கும். டெஸ்க்டாப், லேப்டாப், மொபைல்ஸ். ஓகேங்களா? வைஃபை, ரவுட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளை ப்ராடக்ட்ஸ்ல வந்துடும். இந்த டீநார்மலைஸ் பண்ண டேட்டாவை நான் என்ன பண்றேன்னா நார்மலைஸ் பண்றேன். என்ன பண்றேன், டெஸ்க்டாப் தனியா எடுக்கிறேன், லேப்டாப் தனியா எடுக்கிறேன், மொபைல் தனியா எடுத்துக்கிறேன். ஆனா டீநார்மலைஸ் டேட்டால பாத்தீங்கன்னா கண்டிப்பா டூப்ளிகேட்ஸ் இருக்கும். தேர் வில் பி சம் ரிடண்டன்சி டேட்டா. ரிடண்டன்சி டேட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? டூப்ளிகேட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நார்மலைஸ்ட் டேட்டா வில் ஹேவ் ஏ நான் ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். நான் ரிடண்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனா டீநார்மலைஸ்ல பாத்தீங்கன்னா கொரி வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஏன் தெரியுதா? எல்லா டேட்டாஸ் என்ன இருக்கு, எல்லாமே எல்லாம் மெர்ஜ் ஆனதால ஒரு ரெக்கார்ட்ஸ் கம்மியா இருக்கும். உங்களுக்கு கொரி பண்ணும்போது ரிசல்ட் ஃபாஸ்டா இருக்கும் டீநார்மலைஸ்ல. நார்மலைஸ்ல பாத்தீங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா? தட்ஸ் a டிஃபரன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா டீநார்மலைஸ்டா இருக்கும். இந்த டீநார்மலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொரி வந்து ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஆனா வந்து வாட் அபவுட் டேட்டா குவாலிட்டி? டேட்டா குவாலிட்டி என்ன இருக்கும் டீநார்மலைஸ்ல? கண்டிப்பா என்ன இருக்கும் டீநார்மலைஸ்ல? டூப்ளிகேட்ஸ் இருக்கும். எனக்கு என்ன தேவைன்னா எனக்கு கொரி எனக்கு ஃபாஸ்டா எனக்கு வேணும். எனக்கு கொரி ரன் பண்ணும்போது ஃபாஸ்டா ரன் ஆகணும் எனக்கு. பிளஸ் வந்து டேட்டாவோட குவாலிட்டி நான் மெயின்டைன் பண்ணணும். டேட்டா குவாலிட்டி என்ன தெரியுதா? டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கக்கூடாது எனக்கு. ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து 30 years of history இருக்கு, எனக்கு கொரி பண்ணா ரிசல்ட் ஃபாஸ்டா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து கொரி பண்ணி ரிசல்ட் ஃபாஸ்டா வரலாம். ஓகே ஃபைன், தட்ஸ் ஃபைன். பட் at the same time we have to maintain the quality of data. எதுல குவாலிட்டி ஆஃப் டேட்டா இருக்கு? டீநார்மலைஸ்ல இருக்கா, நார்மலைஸ்ல இருக்கா? சங்கீதா, டேட்டா குவாலிட்டி எதுல இருக்கு? டீநார்மலைஸ்ல இருக்கா, நார்மலைஸ்ல இருக்கா? நார்மலைஸ்ல இருக்கு. நார்மலைஸ்ல இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன பண்ணணும்னா இங்க டீநார்மலைஸ் டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா நார்மலைஸ் பண்ணிட்டு we will remove the duplicates. இப்போ பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் இங்க இருக்காது. I am removing just as of now. ஓகேவா?
அவன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டார் ஸ்கீமா பாத்தீங்கன்னா இல்ல டீநார்மலைஸ்ல இருக்கு, இதுல டூப்ளிகேட் அதிகமா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா கோயிங் ஃபார் ஸ்னோஃபிளேக் ஸ்கீமா. ஸ்னோஃபிளேக் ஸ்கீமால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக்ட் டேபிள்ல ஒரு டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷன் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வித் கன்வெர்ட்டிங் த டீநார்மலைஸ் டேபிள் இன்டு நார்மலைஸ் டேபிள். இன்டர்வியூல கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா ஸ்னோஃபிளேக் ஸ்கீமா வந்து கம்ப்ளீட்லி வந்து நார்மலைஸா கேட்பாங்க. ஓகேங்களா, இட்ஸ் பார்ஷியலி டீநார்மலைஸ் சொல்லலாம். நீங்க பார்ஷியல் டீநார்மலைஸ்னா எப்படி சொல்லலாம்னா யூ கேன் சே லைக் 20% இஸ் டீநார்மலைஸா இருக்கும், 80% டேபிள்ஸ் நார்மலைஸ்ட். நான் சொல்றது புரியுதா? இட்ஸ் பார்ஷியலி வந்து டீநார்மலைஸ்னா எப்படி சொல்றதுன்னா 20% டீநார்மலைஸா இருக்கும், 80% வந்து நார்மலைஸா இருக்கும் ஸ்னோஃபிளேக்ல. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா லைக் வந்து டேட்டா குவாலிட்டி நல்லா இருக்கும், டேட்டா குவாலிட்டி டூப்ளிகேட்ஸ் இருக்க டேட்டா குவாலிட்டி நல்லா இருக்கும், ப்ளஸ் வந்து கொரி பண்ண ஃபாஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்ல வரேன். இவன் என்ன சொல்ல வரான்னா ஸ்னோஃபிளேக் ஸ்கீமா வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஃபேக்ட் டேபிள் இருக்கும் விச் ஆர் கனெக்டட் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா, இது வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்னோஃபிளேக்கிங் பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் நார்மலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம எடுத்து வரோம். ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீநார்மலைஸ் இருக்கும், அதை நாங்க என்ன பண்றோம் நார்மலைஸ் பண்றோம். ஓகேவா, நீங்க கேட்கலாம் வந்து நீங்க நிறைய நார்மலைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா டேபிள்ஸ் அதிகமாகும். கரெக்டா, பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க இன்னொரு டேபிள் வந்துருச்சு, டேபிள்ஸ் அதிகமாயிட்டே போகுது. இப்ப டேபிள்ஸ் அதிகமாயிட்டே இருந்தா என்ன டிராபேக் நடக்கும்? எனக்கு வந்து கொரி எக்ஸிகியூஷன் ஃபாஸ்டா இருக்குமா? டேபிள்ஸ் அதிகமா இருக்கு எனக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் டேபிள் டைமென்ஷன் டேபிள் மாத்திட்டேன், டைமென்ஷன் என்ன பாத்துட்டேன் மல்டிபிள் டைமென்ஷன் மாத்துறேன். ஓகேங்களா, இது என்ன பண்றேன் இந்த டைமென்ஷன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கன்வெர்ட் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். இப்படி நான் டேபிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்னோட கொரி ஃபாஸ்டா இருக்குமா? அதாவது ஆன்சர் பண்ண முடியாதா இருக்குமே? தமிழ் தான் கேட்கிறேன் பிரதீபா. இப்போ நான் என்ன பண்றேன் டீநார்மலைஸ் பண்ண டேபிள் நார்மலைஸ் பண்றதா புரியுதா உங்களுக்கு? ஒரு டேபிள் என்ன பண்றேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் டைமென்ஷன் மாத்தும் போது எனக்கு டேபிள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு எனக்கு. ஓகேங்களா, எனக்கு கொரி ஃபாஸ்டா ரன் ஆகுமா? சார் ஆமாது query சார், ஆகும். ஆமாது. பெரிய query-ஆ இருக்கும் இல்லையா? லைக் பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ் அதிகமா நடக்கும், அது பாத்தீங்கன்னா கொரி வந்து ஃபாஸ்டா ரன் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸ்னோஃபிளேக் ஸ்கீமால பாத்தீங்கன்னா டேட்டா குவாலிட்டி நல்லா இருக்கும், பக்கவா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வந்து நிறைய டைமென்ஷன் பிரிக்கிறதால உங்களுக்கு ஜாயின்ஸ் அதிகமா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஜாயின்ஸ் இருக்கும், அதனால வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா, அதுக்கு தான் நான் சொன்னேன்னா இவன் வந்து ஃபுல்லா வந்து நார்மலைஸ் பண்ணல. நான் சொல்லிட்டேன் ஞாபகம் இருக்கா? 20% இஸ் டீநார்மலைஸ்ட் அண்ட் 80% டேபிள்ஸ் ஆர் நார்மலைஸ்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கொரி கொஞ்சம் ஃபாஸ்டாவும் இருக்கும், பிளஸ் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா குவாலிட்டி மெயின்டைன் ஆகுது ஸ்னோஃபிளேக் ஸ்கீமால. இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்னோஃபிளேக் ஸ்கீமா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் சொல்லியிருப்பான் வந்து ஸ்னோஃபிளேக் ஸ்கீமா டைமென்ஷன்ஸ் ஆர் நார்மலைஸ்ட் இன்டு மல்டிபிள் ரிலேட்டட் டேபிள்ஸ். மல்டிபிள் ரிலேஷன் டேபிள்ஸ்னா இந்த டேபிள் கூட இது ரிலேஷன் இருக்கும், இந்த டேபிள் கூட ரிலேஷன் இருக்கும். நீங்க கேட்கலாம் எப்படி ரிலேஷன் வரும்னு கேட்கலாம். இந்த டேபிள்ல பிரைமரி கீ பாத்தீங்கன்னா இன்னொரு டேபிளுக்கு ஃபாரின் கீயா இருக்கும், இந்த டைமென்ஷன் டேபிளோட பிரைமரி கீ பாத்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷன் டேபிளுக்கு ஃபாரின் கீயா இருக்கும். ஓகேங்களா, ஆல் பிரைமரி கீஸ் வில் கம் இன்டு ஃபேக்ட் டேபிள். எல்லா கீயும் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள் இருக்கும். அந்த ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா we can say that ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா that key will called as a foreign key. எல்லா ஃபாரின் கீ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா will get a composite primary key. எதுக்காக காம்போசிட் பிரைமரி கீ போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் கீ தேவை எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இப்போ 2 ராதிகா இருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல ராதிகா இருக்கு, செகண்ட் ரெக்கார்ட் ராதிகா இருக்கு. அது வந்து ஒரு யூனிக் ரெக்கார்ட் கிடையாது. நான் அது கூட வந்து ஒரு இன்னொரு காலத்தை ஆட் பண்றேன், ஒரு 1 2 ஒரு நம்பர் ஒரு காலத்தை ஆட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், ராதிகா 1 2 வரும், அடுத்த காலத்துல ராதிகா 1 3 வரும், ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்குது எனக்கு. ஓகேவா, இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து காம்போசிட் பிரைமரி கீனா லைக் வந்து இப்போ என் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராஜ்னு ஒரு காலம் இருக்கு. ஓகேங்களா, இல்ல இப்ப பிரதீபான்னு பிஆர்னு ஒன்று இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி ஒரு ராஜ் வருதுன்னா இந்த இது நான் வந்து யூனிக் எடுக்க முடியாது. கரெக்டா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு காலம் ஒன்று இருக்கு, 1 2 பிரதீபா 1 3 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு காலத்தை கான்கேனேட் பண்ணா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது ஒரு பிரைமரி கீ, இது ஒரு பிரைமரி கீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்ப ரெண்டு கான்கேட் பண்ணா எனக்கு என்ன வரும், ராஜ் 1 வருமா? அப்புறம் என்ன பண்ணா இதை கான்கேட் பண்ணா என்ன வரும், ராஜ் 2 வருமா? இது பண்ணா என்ன வரும், பிரதீபா 3 வரும் சார். பிரதீபா 3 வரும். இதை ஒரு கீ எடுக்கலாமா நானு? ஓகேங்களா, இது வந்து பிரைமரி கீ, இது ஒரு பிரைமரி கீ, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு காம்போசிட் பிரைமரி கீ. இதை வச்சு ஒரு யூனிக் கீ எடுத்துக்கலாமா? இந்த கீ வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின்ஸ் போட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுதான் நான் எடுக்க வரேன். அதுக்காக வந்து என்ன சொல்றான்னா வந்து டைமென்ஷன்ஸ் நார்மலைஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் வந்து இவன் வந்து என்ன பண்ணா ஸ்டார் ஸ்கீமா டிராபேக் இருக்கு, ஃபுல்லி டீநார்மலைஸ்ட், கொரி ஃபாஸ்டா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்காது, உங்களுக்கு
டேட்டா குவாலிட்டி இருக்காது அதுல. ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவன் சொல்லியிருக்கான் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா சொல்லியிருக்காங்கன்னா நீங்க நிறைய நார்மலைஸ் பண்ணும்போது டேபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு சைல்ட் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு சைல்ட் டேபிள் பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேரண்ட் டேபிள்ஸ் இருக்கும் ஒரு சைல்ட் டேபிளுக்கு. ஓகேங்களா? நான் அப்படி சொல்றேன், இங்க பாருங்க, இது கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு சைல்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும், கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பேரண்ட் டேபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவையும் ஸ்டார் ஸ்கீமா யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பில்டிங் த டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் டேட்டா மார்ட்ஸ். ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 30 years of history 20 years of history இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ஒரே டேபிள்ல போட்டு வைக்க முடியாது. ஒரே டேபிள்ல போட்டு வச்சா என்ன டிராபேக் நடக்கும் சங்கீதா? ஒரு 30 years of history ஒரே டேபிள்ல போட்டு வச்சா எனக்கு என்ன டிராபேக் நடக்கும்? என்னால கொரி ஃபாஸ்டா பண்ண முடியுமா? கொரி எக்ஸிக்யூட் பண்ண ஃபாஸ்டா நடக்குமா? நடக்காது. அப்போ நான் இது மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் பிக் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையாகுதோ அதை மட்டும் தான் கொரி பண்ணுவோம். கரெக்டா? நான் ஒரு டேபிள்ல வந்து கொரி பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா 30 years of history எனக்கு டைம் அதிகமா எடுக்குது. அந்த ஒரு டேபிள் என்ன பண்றேன்னா எனக்கு வந்து என்ன பண்றேன்னா தனித்தனியா ஸ்பிளிட் பண்றேன், டைமென்ஷன் ஸ்பிளிட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டைமென்ஷன்ஸ், இது வந்து லொகேஷன் டைமென்ஷன் பிரிக்கிறேன். அந்த டேபிள் என்ன பண்றேன்னா ஸ்பிளிட்டிங் இன்டு வேரியஸ் டைமென்ஷன்ஸ். அப்ப எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவையாகுதோ அதை மட்டும் கொரி பண்ணி எடுத்துப்பேனா? கரெக்டா இல்லையா? அப்ப ரிமைனிங் டேபிள்ஸ் ஃபுல்லா டச் பண்ண மாட்டேன். கரெக்டா இல்லையா? ஆமா சார், மத்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. மத்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. அப்ப நீங்க ஒரே டேபிள்ல போட்டு வச்சா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு டைம் என்ன பண்ணணும்? அந்த டேபிள் கொரி பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இன் கேஸ் வந்து உங்களுக்கு தேவையானது எனக்கு வந்து லொகேஷன் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அதை மட்டும் இது பண்றதுக்கு நீங்க எல்லா அந்த டேபிளோட ரெக்கார்ட் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி வரணும். கரெக்டா? ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்தா போதும். எனக்கு மற்றதெல்லாம் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கொரி ஃபாஸ்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கும் டேட்டா மார்ட்ஸ்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சங்க்ஷன்ஸா பிரிக்கணும். சங்க்ஷன்ஸ்னா புரியுதா உங்களுக்கு? ஒரு 2020 ஒரு தனியா ஒரு டேட்டா மார்ட், 2019 ஒரு டேட்டா மார்ட் பிரிச்சிங்கன்னா அதான் டேட்டா மார்ட்ஸ். ஒரு டேட்டா வேர்ஹவுஸோட ஒரு பார்ட் தான் டேட்டா மார்ட். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து 2015 to 20 வந்து டேட்டா மார்ட்ல போட்டுரு, 2020 to 22 வந்து டேட்டா மார்ட்ல போட்டுருன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அது பார்ட்டிஷன் பண்ணி இன்னொரு டேபிள்ல போடுறது தான் டேட்டா மார்ட். நம்ம எல்லாமே டேனல்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து டேட்டா வேர்ஹவுஸ்லயும் டேட்டா மார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்பாங்க ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரிட்ரைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இந்த லைனை பாருங்க, வேர் ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரிட்ரைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த எஃபிஷியன்சி ஆஃப் டேட்டா. என்ன மீனிங் இதுக்கு? Anybody? Where speed of the data retrieval is more important than the efficiency of data manipulations. என்ன மீனிங்? டேட்டா எந்த அளவுக்கு ஈஸியா ரிட்ரைவ் பண்றோமோ அதுதான் முக்கியம்ன்றாங்க. லைக் வந்து எஃபிஷியன்சி நீங்க பார்க்கணும், as well as என்ன பண்ணணும், டேட்டா ரிட்ரைவல் தான் முக்கியம். ஏன்னா வந்து ஃபாஸ்டர் வரணும். ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா it should not take more than 8 hours. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வால் ஆப் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா if you run some complex queries it will take like 3 hours of time or 4 hours of time. ஓகேங்களா? depends upon the complexity of the queries. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா இது மாதிரி டைமென்ஷன்ஸா பிரிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து டேட்டா ரிட்ரைவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக்ல 2 விதமான அட்வான்டேஜ் இருக்கு. 20% ஆஃப் டேபிள்ஸ் ஆர் டீநார்மலைஸ்ட், 80% ஆஃப் டேபிள்ஸ் ஆர் பி நார்மலைஸ். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? டேட்டா நார்மலைசேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எதுக்காக நார்மலைசேஷன் பண்றோம்னா இன் ஆர்டர் டு அவாய்ட் த ரிடண்டன்சி, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா நார்மலைசேஷன் போறோம். நார்மலைசேஷன் பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜாயின் போடும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா will take more time. Then it needs to be joined in order to perform some given query. ஓகேங்களா? ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் அதிகமா எடுக்கும் அந்த query ரன் ஆகிறதுக்கு. அப்புறம் நார்மலைசேஷன் போறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. டிஸ்பேஸ் வந்து கம்மியாகும். நீங்க கேட்கலாம் ஏன் வந்து டிஸ்பேஸ் கம்மியா இருக்குன்னு கேட்கலாம். டிஸ்பேஸ் ஏன் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து நார்மலைசேஷன் இல்ல. கரெக்டா? அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கும் நார்மலைசேஷன்ல. This can be another advantage. ஓகேவா?
அப்புறம் வந்து நீங்க கேட்கலாம் வந்து லைக் வந்து டிஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு நார்மலைசேஷன்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேபிள்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அப்புறம் வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் வரும், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த ஒரு ஒரு சைல்டு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்றோம்னா டேட்டா ரிட்ரைவலையும் ஈஸியா கொண்டு வரும். அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் டேட்டாவை இம்ப்ரூவ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றான்னா இவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கான். ஓகேங்களா? என்ன எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கான்னா ஸ்டார் ஸ்கீமாக்கும் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கான். 1 மில்லியன் சேல்ஸ் நடக்குது. ஓகேங்களா? 1 மில்லியன் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா 300 ஷாப்ஸ்ல 220 கண்ட்ரிஸ் நடக்குது. கேர்ஃபுல்லா பாத்துங்க. 1 மில்லியன் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் 300 ஷாப்ஸ் இன் 220 கண்ட்ரிஸ் நடக்குது. அப்ப ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 1000 lakhs 10 lakhs இருக்கா? 10 lakhs 300 ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையா? 10 lakhs 300 ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸ்டார் ஸ்கீமால. அவன் என்ன சொல்ல வரான்னா 10 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்லயும் 300 ரெக்கார்ட்ஸ் வந்து டைமென்ஷன் டேபிள் இருக்குன்னு சொல்றான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, ஃபேக்ட் டேபிள்ல தான் வந்து டேட்டா அதிகமா இருக்கும், டைமென்ஷன் டேபிள்ல வந்து டேட்டா வந்து கம்மியா இருக்கும். பவித்ரா இதை டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ஏன் வந்து நான் வந்து ஃபேக்ட் டேபிள் டேட்டா அதிகமா இருக்குன்னு சொல்றேன், டைமென்ஷன் டேபிள் டேட்டா கம்மியா இருக்குன்னு சொல்றேன்? இங்க பாத்தீங்கன்னா 1 மில்லியன் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது, 300 ஷாப்ஸ் நடக்குது. ஓகேங்களா? 220 கண்ட்ரிஸ் நடக்குது. அந்த ஸ்டார் ஸ்கீமா ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 10 lakh ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள் இருக்கு, 300 ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள் இருக்கு. ஏன் வந்து நான் ஃபேக்ட் டேபிள் ரெக்கார்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றேன், டைமென்ஷன் டேபிள் கம்மியா இருக்குன்னு சொல்றேன்? சங்கீதா, பிரதீபா, ஆனந்த், எனிபடி? டைமென்ஷன் டேபிள் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தானே எடுத்திருக்கோம். டைமென்ஷன் டேபிள் பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு நீங்களே பாருங்க. டேட் டே ஆஃப் வீக் தான் இருக்கு. இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா வந்து அவ்வளோ டேட்டா வந்து உங்களுக்கு எடுத்து வராது. ஓகேங்களா? லைக் டேன்றது என்னது? லைக் அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து மாற போறது இல்ல. டேட் வந்து இயர்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். 2019 இருந்ததுன்னா 2019 மட்டும் தான் இருக்க போகுது. ஆனா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, ஒரு நாளைக்கு ப்ராடக்ட் எவ்வளவு சோல்ட் ஆச்சு, எல்லா இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஃபேக்ட் டேபிள்ஸ் தான் டேட்டா எப்பவுமே அதிகமா இருக்கும். கரெக்டா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோர் நம்பர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கான்ஸ்டன்டா இருக்க போகுது. ஒரு ஸ்டோர் நம்பர் பாத்தீங்கன்னா 1 2 3 ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து கடைசி வரையும் என்ன இருக்க போகுது? 10 இயர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்க போகுது. கரெக்டா இல்லையா? ஒரு பிராண்ட் டிவின்னு ஒரு பிராண்ட் டிவின்னு கொடுத்துட்டீங்கன்னா டிவின்ற பிராண்ட் அப்படியே இருக்க போகுது, கண்டிப்பா இருக்க போகுது. டீடைல்ஸ் மாற போறது இல்ல. அதான் பாத்தீங்கன்னா இதுல டைமென்ஷன் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா எப்பவுமே பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு ஃபேக்ட் டேபிள். ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, ஒரு இந்த நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல என்ன சேல்ஸ் ஆச்சு, லைக் ஹவர் பை இன்ஃபர்மேஷன்ஸும் லைக் டே பை இன்ஃபர்மேஷன்ஸ், இயர் பை இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். டெய்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட் டேபிள் லோட் பண்ணுவாங்க. டைமென்ஷன் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா ரேரா லோட் பண்ணுவாங்க. லைக் ஏதாவது நியூ ப்ராடக்ட் வந்துச்சு, பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வந்திருக்கு, இப்ப டிவிக்கு பதிலாக ஒரு புது பிராண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆப்பிள் ஐபாட் வந்திருக்கு. அந்த பிராண்ட் நான் பண்ணணும்னா லைக் ஆஃப்டர் எப்போ அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகுதோ அப்பதான் நான் என்ன பண்ணணும், இந்த டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணணும். கரெக்டா? ரெஃப்ரெஷ் பண்றதுனா என்ன அர்த்தம் தெரியுதா? லோட் பண்றதுன்னு அர்த்தம். ஆஃப்டர் ஐ கோயிங் டு யூஸ் a word as ரெஃப்ரெஷ் பண்றதுனா லோட் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு புது பிராண்ட் வருதுன்னா அப்பதான் இந்த டேபிள் லோட் பண்ண போறீங்க. கரெக்டா? ரிமைனிங் டைம்ஸ் வந்து இந்த டைமென்ஷன் டேபிள் டச் பண்ண மாட்டீங்க. ஒன்லி ஃபேக்ட் டேபிள்ஸ் மட்டும் லோட் பண்ணுவீங்க. ஓகேவா? லைக் ஆனந்த் புரியுதா இல்லையா? ஆனந்த் சொல்றது ஃபேக்ட் டேபிள்ஸ் மட்டும் அப்டேட் ஆயிட்டே வரும் அப்படி சொல்றீங்க? ஃபேக்ட் டேபிள்ஸ் மட்டும் டெய்லி ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. புரியுதா உனக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. இந்த பிராண்ட்ன்றது டிவின்ற ஒரு பிராண்ட் ஒன் டைம் லோட் பண்ணிட்டா அப்படியே தான் இருக்கு. டிவி இருக்க போகுது. ஆமா சார், ஆமா. இருக்க போகுது. ஸ்டேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்ததுன்னா ஒன் டைம் லோட் பண்ணீங்கன்னா போதும். அப்படி தமிழ்நாடுக்கு வந்து டெய்லி எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு ஃபேக்ட் டேபிள்ஸ் தெரிய போகுது உங்களுக்கு. ஆமா, அதே மாதிரி ஸ்டோர் ஐடி எல்லாமே அப்படிதான். ஆமா சார், ஸ்டோர் நம்பர், ஸ்டோர். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு அப்டேட் ஆகாது. ஆனா ஃபேக்ட் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் பேட்ச் ப்ராசஸிங். ஒரு நாளைக்கு வந்து அந்த என்ன டேட்டா உங்களுக்கு வருதோ அந்த அது மட்டும் ஃபேக்ட் டேபிள்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ரெஃப்ரெஷ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா லோட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் என்ன அவங்க என்ன சொல்ல வரான்னா வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்ல வரான்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால என்ன சொல்ல வரான்னா உங்களுக்கு வந்து ஃபேக்ட் டேபிள்ஸ் ரெக்கார்ட்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்றான். ஸ்டார் ஸ்கீமாலையும் பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள் ரெக்கார்ட்ஸ் அதிகமா இருக்கும். டெய்லியும் அதுதான் ரெஃப்ரெஷ் ஆகும் உங்களுக்கு. டைமென்ஷன் டேபிள் டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகாது. எப்போ வந்து புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் வருதோ அப்பதான் ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 10 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஃபேக்ட் டேபிள்ல. 300 ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? டைமென்ஷன் டேபிள். இது வந்து ரெக்கார்ட் கம்மியா இருக்குது. டேபிள்
புரியல. ஆமா சார், Dimension ஃபேக்ட் table. ஏன்னா டைமென்ஷன் டேபிள்ன்றது இது கம்மியா இருக்கும் சார். ஃபேக்ட் டேபிள் டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகுது இல்ல, சோ அதுல டேட்டா ஆட் ஆயிட்டே இருக்கும். கிடையாது. லைக் ஒரு நாள் டிரான்சாக்ஷன் எவ்வளவு சோல்ட் ஆச்சு, எவ்வளவு வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சு, டாலரோட காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்னா டேட்டா அதிகமா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் போட்டிருக்கான். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,300,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஃபேக்ட் டேபிள்ல மட்டும் எனக்கு 10 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டைமென்ஷன் டேபிள் வந்து 300 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, அதுதான் போட்டிருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்டார் ஸ்கீமா என்ன பண்ண போறேன்னா இதே ரெக்கார்டுக்கு நார்மலைஸ் பண்ண போறேன். நார்மலைஸ் பண்ணா என்ன அது நீங்களே பாருங்க. a more normalized snowflake schema with country. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறேன்னா 10 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபேக்ட் டேபிள் இருக்கு. 10 lakh ரெக்கார்ட்ஸ் ஃபேக்ட் டேபிள் இருக்கு. 300 ரெக்கார்ட்ஸ் வந்து ஷார்ட் டேபிள் இருக்கு. இந்த ஷார்ட் டேபிள்ன்றது டைமென்ஷனா ஃபேக்டா? டைமென்ஷன் டேபிள். அவன் என்ன சொல்றான்னா இந்த ஷார்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்துருக்கேன் ஷார்ட் டேபிள்ல. நீங்க கேர்ஃபுல்லா பாத்துங்க, இது ரொம்ப முக்கியமான ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஓகேங்களா, அந்த ஷார்ட் டேபிள் என்ன பண்ணிருக்கேன்னா ஷார்ட் டேபிள்ல ஓகே இப்படி கொடுத்துருக்கேன். 1 to 3 கோட் இதெல்லாம். ஓகேங்களா, மிஸ் பண்ண தேவையில்ல. 1 to 5 1 to 6 1 to 3னா என்ன அர்த்தம்னா ஒரு ரெஃபரன்ஸ் டேபிள் வச்சிருக்கான். உங்க ஸ்லாங்ல சொல்லணும்னா லுக்அப் டேபிள், ரெஃபரன்ஸ் டேபிள், ஆர் வி கேன் சே இட்ஸ் லுக்அப் டேபிள். லுக்அப் டேபிள் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா 1 to 3 வந்து இந்தியா, 1 to 3 வந்து இந்தியா, 1 to 4ன்றது என்னது சும்மா வச்சுக்கலாம், பாகிஸ்தான் வச்சுக்கலாமா, பாகிஸ்தான். ஓகேங்களா, இது 1 to 5ன்றது சைனா, சைனா. ஓகே, 1 to 6ன்றது என்னது வந்து நேபாள் வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா இந்த ஷார்ட் டேபிள் என்ன பண்றோம்னா ஸ்பிளிட்டிங் இன்டு another dimensions. ஸ்பிளிட்டிங் இன்டு another dimensions. எனக்கு வந்து லோ கார்டினாலிட்டி வேல்யூ ஏதாவது இருந்ததுன்னா, லோ கார்டினேட் வேல்யூனா அந்த வேல்யூ வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஃப்ரீக்வென்ட் பண்ண மாட்டேன். அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுங்கன்னா வேற டேபிள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 to 3ன்ற கோடு பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியா யூஸ் பண்றேன். ரெஃபரன்ஸ் டேபிள் 1 to 4னா பாகிஸ்தான். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கும். கரெக்டா இல்லையா? பிரைமரி கீ ஒன்று இருக்கும். இந்த பிரைமரி கீ பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? பிரைமரி கீ 1 2 பிரைமரி கீ என்ன இருக்கும்? 3 பிரைமரி கீ 4 இருக்கும். ஆனா இந்த டேபிளுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன இருக்கும்? இந்த டேபிளுக்கும். சங்கீதா புரியுதா இல்ல? சங்கீதா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன், புரியலையா? அதுக்கும் பிரைமரி கீ இருக்கும். இதுக்கும் பிரைமரி கீ இருக்கும். கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இந்த பிரைமரி கீ இந்த பிரைமரி கீ என்ன பண்ண ஜாயின் போட்டீங்கன்னா 123க்கு இந்தியா, 124 பாகிஸ்தான் எடுத்துலாமா இல்லையா? அததான் அவன் என்ன சொல்ல வரான். அதுதான் அவன் என்ன சொல்ல வரான்னா பாருங்க, இது வந்து ஃபேக்ட் டேபிள் பாத்தீங்கன்னா 10 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபேக்ட் டேபிள் இருக்கு, 300 ரெக்கார்ட்ஸ் வந்து டைமென்ஷன் டேபிள் இருக்குன்னு சொல்றான். இந்த ஸ்டார் ஸ்கீம் அவன் என்ன பண்ண போறான்னா நார்மலைஸ் பண்ண போறேன். ரொம்ப நார்மலைஸ் பண்ண போறேன். நார்மலைஸ் பண்றது என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு டைமென்ஷனை இன்னும் குட்டி குட்டி டைமென்ஷன்ஸ் மாத்தணும். எதுல வந்து லோ கார்டினேட்டிவ் வேல்யூ இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ண போறேன்னா லோ கார்டினேட்டிவ்னா அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகாது, ஒன்லி லெஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணுவேன்னா ஐ கோயிங் டு ஸ்பிளிட் இன்டு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ நார்மலைஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னா 10 lakh ரெக்கார்ட் ஃபேக்ட் டேபிள் இருக்கு, ஃபேக்ட் டேபிள் 300 ரெக்கார்ட்ஸ் வந்து ஷார்ட் டேபிள் ஒன்று இருக்கு. இது ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு? ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு? ரெஃபரன்ஸ் கண்ட்ரில இருக்கு. கண்ட்ரி டேபிள் இருக்கு. ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேபிள் வந்து எந்த கண்ட்ரி சொல்லிட்டு பாக்குறதுக்கு அது டேபிள் இருக்கு. அவன் என்ன பண்றான், ஷார்ட் டேபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேங்களா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கண்ட்ரியில எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு தெரியும் எனக்கு. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரி டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? ரிமைனிங் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு ஷாப்ஸ்ல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு மட்டும் தான் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பிசினஸ் பாத்தீங்கன்னா எந்த ஷாப்ல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு பார்ப்பாங்க, எந்த கண்ட்ரில சேல்ஸ் ஆச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து நான் என்ன சொல்றேன்னா லோ கார்டினேட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா, நான் வந்து ரேரா யூஸ் பண்றது. ஓகேங்களா, அது மாதிரி வேல்யூஸ் என்ன பண்ணுங்கன்னா செப்பரேட்டா ஒரு டேபிள்ல போட்டுருங்க. அப்ப டேபிள்ல போட்டீங்கன்னா கண்ட்ரி டேபிள் சொல்லுவேன், அது ஒரு டைமென்ஷன் சொல்லிப்பேன். அந்த டேபிள் பாத்தீங்கன்னா 220 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 220 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது மாதிரி நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க என்ன இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. 10 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன இருக்கு? ஃபேக்ட் டேபிள் இருக்கு. 300 ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? ஷார்ட் டேபிள் இருக்கு. 220 ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? கண்ட்ரி டேபிள் இருக்கு. அப்ப என்ன பண்றேன்னா ஒரு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் என்ன பண்றேன்? ஸ்பிளிட் பண்றேன் ஸ்னோஃப்ளேக்ல.
ஆனா இங்க பாருங்க ஸ்டார் ஸ்கீமால பாருங்க 10 lakh ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபேக்ட் டேபிள் இருக்கு, 300 ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு டைமென்ஷன் டேபிள் இருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ் சார். ஓகேங்களா? அவன் வந்து என்ன பண்ணிருக்கானா ஒரு இது போட்டிருக்கான், இது டிவைட் பை இப்போ போட்டோம்னா 0.98% வந்து பாத்தீங்கன்னா வந்து நெக்லிஜிபிள் போட்டு வச்சிருக்காங்க. கேன் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் போட்டிருக்கான். யூ கேன் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 0.998 ஃபேக்டர் ரெடியூஸ் பண்ணலாம். சரி, இதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா போறோம். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சொல்லிடுறேன். வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னா மல்டி டைமென்ஷனல் மாடலிங் கிரியேட் பண்ணலாம். மல்டி டைமென்ஷன் மாடலிங் என்ன சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும். வி கேன் கிரியேட் த மல்டி டைமென்ஷன் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் நார்மலைஸ் பண்ணலாம். நார்மலைஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டோரேஜ் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். நீங்க கேட்கலாம் வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்றதால உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகுது. ஓகேங்களா? அப்புறம் வந்து சொல்லியிருப்பான் ட்ரேட் ஆஃப்ன்றது ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? அவன் என்ன சொல்றான்னா நீங்க நிறைய நார்மலைஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா காம்ப்ளெக்சிட்டியை வந்து கொரியோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகுதுன்னு சொல்றான். ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியுமா? என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால சொல்ல முடியுமா? ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? பார்த்து சொல்லலாம், பார்த்து பாருங்க. சார் காம்ப்ளெக்ஸ் queries. காம்ப்ளெக்ஸ் queries. ஏன் காம்ப்ளெக்ஸ் queries வந்து கிரியேட் ஆகுது நெட்ல? டேட்டா ஹெவியா இருக்குல்ல சார்? டேட்டா ஹெவியா இருக்கா? இப்ப இப்படி எடுத்தனா உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஃபில் பண்றதா உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய டேபிள் ஜாயின் போர்டு எடுப்பீங்க. ஒரு இன்ஃபர்மேஷனே பாத்தீங்கன்னா சில டேபிள்ஸ்லாம் லோ கார்டினாட்டி வேல்யூ இருக்கும். அந்த டேபிள் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் லோ கார்டினாட்டி வேல்யூ சொல்லுவேன். அந்த டேபிள் என்ன பண்ணுவீங்க, ஜாயின் போர்டு எடுப்பீங்க சில டைம். அப்ப எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் டேக் மோர் டைம். மோர் டேபிள்ஸ் இருக்கும்போது இட் வில் டேக் மோர் டைம். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா மோர் லெவல்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் நார்மலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும் when compared to ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றான்னா சொல்றான் வந்து நார்மலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால என்ன பண்ணணும்னா டேட்டா இன்டிகிரிட்டி அஷூரன்ஸ் வந்து இருக்காது. இருங்க, ரிமூவ்ஸ் டேட்டா ரிமூவ்ஸ் டேட்டா இன்டிகிரிட்டி. இதை பத்தி பேசியிருந்தேன் நான் உங்ககிட்ட. கம்பேர்ட் டு ஸ்னோஃப்ளேக் ரிமூவ்ஸ் த டேட்டா இன்டிகிரிட்டி. ஓகே ஓகே. என்னன்னா லைக் டீநார்மலைஸ் டேட்டால டேட்டா இன்டிகிரிட்டி இருக்காது. டேட்டா இன்டிகிரிட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு. பார்த்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டேட்டா இன்டிகிரிட்டி இது முக்கியமான ஃபேக்டர். லைக் டெஸ்டிங்லேயே இது முக்கியமான பிரதிபா. இதை நீங்க வந்து பண்ணியே ஆகணும் இது. ஓகேங்களா? டேட்டா இன்டிகிரிட்டினா என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் கன்சிடர் திஸ் ஃபேக்ட் டேபிள். இது வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் டேபிள், இது ஃபேக்ட் டேபிள். ஃபேக்ட் டேபிள். ஓகேங்களா? இந்த டேபிளுக்கு டைமென்ஷன் வந்து இது பிரைமரி கீ. அப்ப ஃபேக்ட் டேபிளுக்கு இது பிரைமரி கீ ஃபாரின் கீயா? கண்டிப்பா இது இந்த ஃபேக்ட் டேபிளுக்கு இது எனக்கு இது ஃபாரின் கீ. இது கரெக்டா? சங்கீதா டவுட்டா? ஓகே சார். இல்ல இல்ல நீங்க கெஸ் பண்ண தேவையில்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த 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 டேபிள் டைமென்ஷன் டேபிளுக்கு இது பிரைமரி கீ. ஓகேங்களா? இப்போ நான் ஃபேக்ட் டேபிளை கன்சிடர் பண்றேன். இந்த கீ எடுத்து போய் என்ன பண்ணிருக்கேன்னா இது போட்டிருக்கேன். அப்போ இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெக்கார்ட் டெலிட் பண்ண போறேன். எந்த ரெக்கார்ட் டெலிட் பண்ண போறேன்? இந்த ரெக்கார்ட் டெலிட் பண்ண போறேன். ஹைட் பண்ண ரெக்கார்ட் டெலிட் பண்ணா எனக்கு ஃபேக்ட் டேபிள்ல எனக்கு என்ன இருக்கும்? ஃபேக்ட் டேபிள் என்ன இருக்கும்? ஏன்னா இதுல டேட்டா இன்டிகிரிட்டி மெயின்டைன் பண்ணணும். இந்த ரெக்கார்ட் நான் டெலிட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல? என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? நல்லா இருக்கும். நல்லா ஆயிடும். ஏன்னா இது வந்து ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஏதாவது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ரெக்கார்டு டெலிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது போயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்க டேட்டா இன்டிகிரிட்டி மெயின்டைன் பண்றீங்க. டேட்டா இன்டிகிரிட்டினா புரியுதா உங்களுக்கு? ரெண்டு டேபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால ஏதாவது ஒரு டேபிள் அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா அடுத்த டேபிள் அஃபெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு 1 இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து நீங்க கோரி பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். நீங்க கேட்கலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே ஃபைன்.
இப்படி இருக்கா, என்ன இருக்கு, இந்த இந்தியா இருந்துதான், ஃபைன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டெகிரிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏதாவது ஒரு டேபிள் உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா ட்ராப் பண்றீங்க இந்த டேபிள். ட்ராப் பண்ணல, இந்த ரெக்கார்ட் டெலிட் பண்றேன். பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரெக்கார்டும் உங்களுக்கு போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுதான் இன்டெகிரிட்டி. அப்புறம் சில இன்டெகிரிட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில காலத்தில் நான் பண்றேன். கிரியேட் டேபிள்னு வச்சிருக்கேன். டேபிள் வந்து TB1 வந்து நேம் காலத்துல நாட் நல் கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும், நேம் காலத்துல நாட் நல் கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா லைக் ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் என்ன தரலாம், இது டேட் வந்து என்ன பண்றோம்னா டேட் வந்து இந்த ஃபார்மேட்ல தரேன். DD MM YY ஃபார்மேட்ல தரேன். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா இன்டெகிரிட்டி தான். இந்த நாட் நல் கொடுத்தா என்ன நடக்கும் சங்கீதா, டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிளை நான் இன்செர்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் காலத்துல கண்டிப்பா வந்து எனக்கு நல் வேல்யூ இருக்க முடியாது. என்ன கன்சென்ட் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல, நாட் நல் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த டேட் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்க டேட்டா மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன். ஓகேங்களா, வேற ஃபார்மேட்ல டேட்டா அலோவ் பண்ண மாட்டேன். DD/MM YYYன்னு இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல டேட்டா மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன். இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா இன்டெகிரிட்டி தான். ஓகேங்களா, நீங்க வந்து அப்ப இது மாதிரி பண்றதால உங்களுக்கு டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆதா இல்லையா, டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆதா இல்லையா, நல் வேல்யூ சொல்ல வராது உங்களுக்கு, நாட் நல் கொடுத்துட்டீங்க. அப்ப வந்து டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆதா இல்லையா சங்கீதா, இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி என்ன பண்ணணும்னா டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா என்ன சொல்றான்னா என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா இங்க போட்டிருந்தான். ஓகேங்களா, டீநார்மலைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, டூப்ளிகேட்ஸ் இருக்கும். அதால பாத்தீங்கன்னா டேட்டா இன்டெகிரிட்டி வந்து நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த ரிமூவ் பண்ண முடியாது. அவன் என்ன சொல்றான்னா இந்த டீநார்மலைசேஷன்ல வந்து டேட்டா இன்டெகிரிட்டி ரிமூவ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா நார்மலைஸ் ஸ்கீமாஸை மாத்துறான்னு சொல்றான். நார்மலைஸ் ஸ்கீமாஸ்ல டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். பிகாஸ் வி கன்வெர்ட்டிங் த டைமென்ஷன் டு வேரியஸ் மல்டிபிள் டைமென்ஷன் பண்றீங்க, கரெக்டா. ஆனா டீநார்மலைஸ் டேபிள்ல டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அந்த டேட்டா இன்டெகிரிட்டி நான் என்ன பண்ண போறேன், எடுத்து வர போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா நார்மலைஸ் பேஸ் கொண்டு வரேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள்னா லைக் வந்து பாருங்க, இதுதான் ஃபேக்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவோட ஃபேக்ட் டேபிள் அண்ட் டைமென்ஷன் டேபிள்ஸ். எத்தனை டைமென்ஷன் இருக்கு நீங்களே பாருங்க. டைமென்ஷன் இருக்கு பிரதீபா, கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 9 டைமென்ஷன்ஸ். ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா தான் மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டார் ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் இப்பதான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னு வச்சுக்கீங்களேன், அவங்க டேட்டாபேஸ் பில்ட் பண்றாங்கன்னா they will go for ஸ்டார் ஸ்கீமா. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் go for the ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. இந்த டயராம் பாருங்க. நீங்க கேட்கலாம் வந்து ஒரு ஃபேக்ட் டேபிள் மட்டும் தான் இருக்குன்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது, மல்டிபிள் ஃபேக்ட் டேபிள்ஸும் இருக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒன்னு தான் காமிச்சிருக்கான், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கொரியை பாருங்க, ஸ்டார் ஸ்கீமோட கொரியும் காட்டுறேன் உங்களுக்கு, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமோட கொரியும் காட்டுறேன். இது காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கு கம்மியா இருக்கான்னு பாருங்க நீங்களே. இது கம்மி பண்றேன் பாருங்க. லைக் எத்தனை இது இருக்கு, டேபிள்ஸ் இருக்குங்க, 1 2 3 இங்க என்ன இருக்கு பாருங்க. பாருங்க நிறைய. இது வந்து என்ன ஸ்னோஃப்ளேக் ஸ்டார் ஆகுது. ஸ்னோஃப்ளேக்ல பாருங்க எத்தனை ஜாயின்ஸ் போறேன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. சேம் ஆபரேஷனுக்கு நான் என்ன பண்றேன், 1 2 3 4 5 6 ஜாயின்ஸ் போடுறேன். ஆனா ஸ்டார்ல பாருங்க எத்தனை ஜாயின் போறேன் நீங்களே பாருங்க. ஒரு எத்தனை ஜாயின் போடுறோம், வெறும் 3 ஜாயின் தான் போடுறேன் இந்த ஆபரேஷன் அச்சீவ் பண்றதுக்கு. ஆனா வந்து எது பெஸ்ட் இதுல, ஸ்டாரா ஸ்னோவா? இதுல ஸ்டார் ஏங்க இவெல்லாம் கத்தி எடுத்துருங்க. இதுதான் சொல்றீங்களா வந்து டிஃபரன்ஸ் சொல்றீங்களா, எனக்கு ஸ்டார் பெஸ்ட்னு சொல்றீங்க. எப்படி ஸ்டார் பெஸ்ட்னு சொல்லலாம் நீங்க என்கிட்ட வந்து? ஸ்லோல தான் பெஸ்ட் இருக்குங்க, எல்லாமே நார்மலைஸ் பண்ணிருக்கோம், டூப்ளிகேட் இருக்காது, டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணலாம், டேட்டா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்னோஃப்ளேக்ல பாத்தீங்கன்னா 20% டீநார்மலைஸ் இருக்கும், 80% நார்மலைஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்ப வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். ஓகேங்களா,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகேங்களா, இந்த ஃபேக்ட் டேபிள்ல வந்து ரெக்கார்ட்ஸ் அதிகமா இருக்கு, இதுலயும் ரெக்கார்ட்ஸ் அதிகமா இருக்கு, எல்லாத்துலயும் அதிகமா இருக்கு. அப்போ வந்து இதுவும் பாத்தீங்கன்னா டைம் அதிகமா எடுக்கும் ஓகேங்களா. ஆனா நான் என்ன சொல்லியிருப்போம், டீநார்மலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்போம்னா கொரி ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லியிருப்போம். நான் என்ன சொன்னேன், இந்த பெரிய கம்பெனிஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸ்னோஃப்ளேக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. எது பெஸ்ட் இதுல, எது பெஸ்ட்னு சொன்னா அமைதியாயிட்டீங்க அமைதியாயிட்டீங்க. சார் இல்ல சார் ஸ்னோஃப்ளேக் தான் சார். ஸ்னோஃப்ளேக் தான். பிரதீபா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் ஒன்றும் சொல்லியே சார். யாரோ ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே ஸ்டார்னு சொன்னீங்க, யாரோ சொல்லவே இல்லையா? ஸ்டார்னு சொல்லவே இல்லையா? நான் எதுவும் சொல்ல சார். அப்படியா? யார் சொன்னது? சங்கீதா நீங்க சொன்னீங்களா? முன்னாடி வந்து ஸ்டார்னு சொன்னீங்க. அந்த கொரீஸ்ல எது பெஸ்ட், ஈஸியா சீக்கிரமா ரிட்ரீவ் பண்ணலாம் மட்டும். இல்ல நீங்க அதான் இன்டர்வியூக்கு எடுத்து வரலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்னோஃப்ளேக்ல தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டூப்ளிகேட்ஸ் இருக்காது. உங்களுக்கு டேட்டா குவாலிட்டி எனக்கு தேவை, எனக்கு ஃபாஸ்ட் ரிட்ரீவல் எனக்கு தேவை. எனக்கு அப்ப ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்ண என்ன பண்ணணும், ஸ்னோஃப்ளேக் தான் போய் ஆகணும். கரெக்டா? நீங்க கேட்கலாம் வந்து ஏன் எனக்கு சம் போட்டுறீங்க கேட்கலாம். சம் வந்து ஒன்றும் போடலங்க. சம் எது போட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இயருக்கான சோல்டு தெரியும் எனக்கு ஓகேங்களா. அப்ப நான் சம் போடலாமா? சம் போட்டா எனக்கு 12 மந்த்ஸ் என்ன பண்ணணும், எல்லா டேட்டாவும் ஆட் பண்ணி சம்ல கொடுத்துரும். எனக்கு ஒரு வருஷத்துக்கான எவ்வளவு சோல்டு ஆச்சுன்னு காமிச்சிடும். கரெக்டா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா லைக் ஓகே ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவோட சும்மா ஒரு டயராம் மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா அதில் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இதுல பாருங்க கிளியரா இருக்கும் பாருங்க. இதுல பாருங்க. ஸ்கிரீன் தெரியலையா? இதுல வந்து சங்கீதா சொல்லுவாங்க எதுல வந்து லோ கார்டினாலிட்டி டேபிள் எது டேபிள் சொல்லலாம், which table having the low cardinality value. லோ கார்டினாலிட்டி வேல்யூனா என்ன பண்ணுவேன்னா அந்த டேபிள் வந்து நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன், ரேரா யூஸ் பண்ணுவேன். லோ கார்டினாலிட்டி வேல்யூ ரீஜியன் மேபி ஜி. கண்ட்ரி தான் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குளோபல் லெவல்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த இந்த ஒரு எப்படி சொல்றது, குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரி அப்பதான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபார்ம், ப்ராடக்ட் இன்ஃபார்மேஷன் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோமே தவிர இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன் கிரெயின்ஸ்னா என்னங்க. கிரெயின்ஸ்னா ஃபேக்ட் டேபிள் சொல்லியிருப்பேன். கிரெயின்ஸ்னா என்ன முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இது. வாட் இஸ் இந்த கிரெயின்ஸ்? கிரெயின்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கிரானுலர் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாக்குறதா கிரெயின்ஸ். எந்த டேபிள்ல நான் வந்து ஒரு கிரானுலர் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம், ஃபேக்ட் டேபிள்ஸ்ல டைமென்ஷன் டேபிள்ஸ்லயா? கிரெயின்ஸ்னா என்னன்னா ஒரு கிரானுலர் இன்ஃபர்மேஷன் பாக்குறது தான் வந்து கிரெயின்ஸ். பிரதீபா அஸ் வெல் அஸ் யார் இருக்கா, பவித்ரா நீங்க அன்னைக்கு இருந்தீங்க, லைக் யார் இருந்தா, ஆனந்த் இருந்தா, 3 பேர் இருந்தீங்க ஓகேங்களா. கிரெயின்ஸ் என்ன முக்கியமான கொஸ்டின். கிரெயின்ஸ் என்ன அர்த்தம்னா ஒரு கிரானுலர் இன்ஃபர்மேஷன். ஒரு கிரானுலர் இன்ஃபர்மேஷன்னா இந்த எல்லா டேபிளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கலாம்னா எவ்வளவு சேல்ஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து கிரெயின்ஸ் சொல்லுவேன். ஃபேக்ட் டேபிள்ல தான் உங்களால கிரெயின்ஸ் பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் குவான்டிட்டி எவ்வளவு ஆச்சு, சேல்ஸ் வந்து எவ்வளவு ஆச்சு, சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவு ஆச்சு, இதுதான் வந்து கிரெயின்ஸ் ஓகேங்களா. ஆல் கைண்ட் ஆஃப் கிரானுலர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் see in the fact tables. சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருங்க லைக் இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன், ஃபேக்ட் டேபிள்ஸ் தான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இருங்க ஸ்டார் ஸ்கீமாக்கும் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாக்கும் டிஃபரன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா ஃபேக்ட் டேபிள் சென்டரா இருக்கும், 2 டைமென்ஷன் டேபிள்ஸும். அப்புறம் வந்து ஸ்டார் ஸ்கீமால பாத்தீங்கன்னா டீனான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்புறம் எஸ்கியூஎல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்டா இருக்கும். ஏன்னா வந்து கொரிஸ் வந்து டேபிள்ஸ் கம்மியா இருக்கிறதால கொரிஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் வந்து டேட்டா ரிடன்சி வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். வாட் இஸ் மீன் பை டேட்டா ரிடன்சி ஹை? டூப்ளிகேட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்புறம் ஆக்டிவேட்ஸ் மோர் ஸ்பேஸ், டூப்ளிகேட்ஸ் அதிகமா இருக்கிறதா ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்கும் ஓகேங்களா. அதான் வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டார் ஸ்கீமா தான் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. டீநார்மலைஸ் பண்ணதை நார்மலைஸ் பண்ணணும், நிறைய பண்ணுவோம். டேபிள்ஸ் ஆர் பார்ஷியலி, இங்க பாருங்க இந்த வேர்டு சொல்ல வந்தேன் நான். That's why I say 20% denormalize, 80% normalize சொன்ன ஞாபகம் இருக்கா? The tables are partially denormalized in structure. Still denormalized structure உள்ள இருக்கும் ஸ்னோஃப்ளேக்ல. இன்டர்வியூல கேட்பாங்க, அதையும் சொல்லணும். The performance of SQL query is bit less when compared to star schema. ஏன் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு? Anybody? நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு.
பரவாயில்ல, நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்காது, என்ன கொரி வந்து கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். ஓகேங்களா? ஆனா பாத்தீங்கன்னா ஒரு டேபிளும் பாத்தீங்கன்னா டேட்டா கம்மி தான் இருக்கும். ஏன்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் பிரிச்சிட்டீங்கல்ல, டேட்டா கம்மி தான் இருக்கும். இருந்தாலும் மல்டிபிள் கனெக்ட் பண்றதால உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். டேட்டா டென்சிட்டி வந்து லோவா இருக்கும், ஏன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க சொல்லலாம் வந்து ஏன் வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, லோவான்னு சொல்லலாம். சில டைம் டூப்ளிகேட்ஸ் உள்ள வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டூப்ளிகேட்ஸ் லோவா இருக்கும். ஆக்கிபைஸ் லெஸ் டிஸ்பேஸ் when compared to ஸ்டார் ஸ்கீமா. ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுதானே சொல்ல வரேன். இது இந்த டைரம் கார்டுன்னு பார்த்தேன். ஒரு ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள், இது சப் டைமென்ஷன் டேபிள். இதெல்லாம் வந்து லோ கோஆர்டினேட் வேல்யூ, சப் டைமென்ஷன்ஸ் லோ கோஆர்டினேட் வேல்யூ இருக்கும். இது என்ன பண்ணலாம், இன்னொரு சபா பிரிக்கலாம், இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து டிஃபரன்ஸ் தான். நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது போயிடலாம். ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கீமா. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கீமா என்ன சொல்லுவோம்னா, another name is கேலக்ஸி ஸ்கீமான அர்த்தம். கேலக்ஸி ஸ்கீமான அர்த்தம் என்னன்னா, ரெண்டு ஃபேக்ட் டேபிளும் பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும். we have fact table 1 and fact table 2. இந்த ரெண்டு ஃபேக்ட் டேபிளும் பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் ஷேர் ஆயிருக்கும். that is called fact concentration schema. ஓகேங்களா? இதுல நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணே பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து சேம் தான். டிஸ்கிரைப் தி லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா மார்க்கெட் பண்றது யூஸ் பண்ணலாம், டேட்டா வேர்ஹவுஸ் பண்றது யூஸ் பண்ணலாம். ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷன் டிசைன்ஸ் and be denormalize collection of denormalized fact shared and confirmed dimension tables. சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னா கலெக்ஷனா இருக்கும்னு சொல்றான். கலெக்ஷனா புரியுது அவங்களுக்கு? டீநார்மலைஸ்டா இருக்கும், நார்மலைஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபேக்ட் டேபிள்ஸ் வந்து டீநார்மலைஸ் ஃபேக்ட் டேபிள்ஸ் இருக்கும், அப்புறம் ஷேரா இருக்கும்னு சொல்றான். இதுல வந்து டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிசைன் இருக்கும். டீநார்மலைஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும், நார்மலைஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும் இதுல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க இது சொல்லலாம் வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்ட் டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதால வந்து டிசைன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரிப்போர்ட் கொடுக்கணும்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் சம்மரைஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதான் சொல்ல வரோம். அப்புறம் வந்து ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கீமால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அக்ரிகேட் யூஸ் பண்ணுவீங்க. அக்ரிகேஷன் தெரியுது இல்ல, சம், கவுண்ட், இது மாதிரி, அப்புறம் மேக்ஸ், மின், இது மாதிரி அக்ரிகேஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஃபேக்ட் டேபிள்ஸ் தான் மோஸ்ட்லி அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஃபேக்ட் டேபிள்ஸ் தான் என்ன இருக்கு, மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கதான் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து உங்களோட அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து எல்லா ஃபேக்டரும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட கேலக்ஸி ஸ்கீமாவோட ஸ்ட்ரக்சர். இதுதான் உங்களுக்கு. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபேக்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கீமான்னு சொல்லுவோம், ஆர் கேலக்ஸி ஸ்கீமான்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்ட் டேபிள். சேல்ஸ்ன்றது என்னது உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் டேபிள். அப்புறம் ஷிப்பிங்ன்றது ஒரு ஃபேக்ட் டேபிள். இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் கூட ஷேர் ஆயிருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து எனிபடி லைக் பிரதீபா, நீங்க என்ன சொல்லணும்னா இந்த ஃபேக்ட் டேபிள் வந்து எத்தனை டைமென்ஷன் கூட கனெக்ட் ஆகுன்னு நீங்க சொல்லணும் எனக்கு. இந்த சேல்ஸ் ஃபேக்ட் டேபிள் வந்து எத்தனை டைமென்ஷன் கூட கனெக்ட் ஆகுன்னு சொல்லணும் நீங்க. 6 டைமென்ஷன்ஸா? இல்லங்க, நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? சேல்ஸ் டேபிள் ஃபேக்ட் டேபிள் வந்து எத்தனை டைமென்ஷன் கனெக்ட் ஆகுன்னு கேக்குறேன் நான். 4. யார் சொன்னது 4 சொன்னது? 4G. கரெக்ட் 4 to 4 கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஆன்சர் பண்ணீங்களா, உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இந்த ஷிப்பிங் ஃபேக்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைமென்ஷன் கனெக்ட் இருக்கு? அதுவும் 4 தான் ஜி. 2 3 4. லைக் ஐட்டம் கீன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து டைம் கீன்னு ஒன்று வச்சிருக்கான், அதுல ஒரு ஜாயின் இருக்கு. ஓகே ஃபைன். அப்புறம் ஷிப்பர் கீன்னு ஒன்று இருக்கு. ஷிப்பர் கீன்னு இருக்கு. அப்புறம் வந்து ஃப்ரம் லொகேஷன் எங்க இருக்கு? ஃப்ரம் லொகேஷன் எங்க இருக்கா? லொகேஷன் இருக்கா? லொகேஷன் ஃப்ரம் லொகேஷன் டு லொகேஷன். ஓகேங்களா? ஃப்ரம் லொகேஷன் டு லொகேஷன். ஓகே 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 ஓகே. இதுல வந்து என்னன்னா லைக் இவன் என்ன சொல்றான்னா 5 டைமென்ஷன் கனெக்ட் சொல்றான். ஏன் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து மல்டிபிள் கீஸ் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஐட்டம் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பர் கீ வந்து இந்த டேபிள் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இந்த டைம் கீ பாத்தீங்கன்னா இந்த டைம் டைமென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கு.
எல்லா ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா நீங்க போய் கேட்கலாம், போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணும்போது கேட்கலாம், எனக்கு டைமென்ஷன் டேபிள் இருக்கா, டைம் டைமென்ஷன் டேபிள் இருக்கா. டைம் டைமென்ஷன் டேபிள் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யூஎஸ்ஏ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க, யூஎஸ்ல டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். நீங்க சிஸ்டம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது. சங்கீதா சொல்றது புரியுதா? சிஸ்டம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது. சிஸ்டம் டைம்ன்றது நீங்க இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க டைம்ல வந்து அந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, அவனோட டைம்ல எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப நீங்க என்ன கேட்கணும்னா போயிட்டு ஒர்க் பண்ணும்போது எனக்கு டைம் டைமென்ஷன் டேபிள் கொடுங்க. அந்த டேபிள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்மின் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் டிபிஏ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டேபிள் பாத்தீங்கன்னா யூஎஸ் டைமிங்ஸ் ஃபுல்லா அந்த டேபிள் டெய்லியும் வந்து இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு செகண்டா அந்த டேபிள் இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், டே, மந்த், இயர் எல்லாம் இன்சர்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த டேபிள் கூட தான் நீங்க ஜாயின் போட்டு அந்த டேட்டுக்கு அந்த மந்த்துக்கு ஃபைன் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா? யூஎஸ்ல பாருங்க டிஃபரெண்ட் டைம் இருக்குமா இல்லையா சங்கீதா? இருக்கும். அப்ப நீங்க போய் ஆஃபீஸ் என்ன கேட்கணும், போயிட்டு நீங்க ஒரு ஜாயின் போடும்போது எனக்கு டைம் டைமென்ஷன் டேபிள் இருக்கா, அது கொடுங்க எனக்கு. ஏன்னா நான் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவன் டைம் டிஃப்ரெண்ட் டைமா இருக்கும். ஏன் என்னோட லேப்டாப் டைம் வச்சு நான் ஒர்க் பண்ண முடியும் கரெக்டா? லேப்டாப்ல வச்சு டைம் எடுக்கலாம் கரெக்டா இல்லையா? டிடிஎம் வச்சு எடுக்கலாம். அது எனக்கு தேவையில்லை. எனக்கு டைமென்ஷன் கொடுங்க, நான் அதை வச்சு என்ன பண்ணிக்கிறேன். அப்பதான் அந்த கொரி வந்து உங்க டைம்ல ரன் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்தியன் டைம்ல ரன் ஆகும், கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். ஓகேங்களா? லைக் பவித்ராக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்பாங்க. பவித்ரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? டைம் டைமென்ஷன் டேபிள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஸ்கெட்யூலிங் பண்ணிருக்கேன் ஜி. ஆனா டைம் இந்த மாதிரி டேட்டா மெயின் ஃப்ரேம்ல தான் ஸ்கெட்யூலிங் அந்த மாதிரி. ஷெட்யூலிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் அவங்க கிட்ட கேட்கணும், போய் நீங்க கேட்டா அவன் வச்சிருப்பான். ஏன்னா டிபி வித் வச்சிருப்பாங்க. அந்த டேபிள் வாங்கி நீங்க என்ன பண்ணணும், அது கூட ஜாயின் பண்ணி எடுத்து வரணும் நீங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொரி வந்து எனக்கு பாத்தீங்கன்னா அது நைட் வந்து எனக்கு 10 மணிக்கு ட்ரிகர் ஆகணும்னா யூஎஸ் டைம்ல 10 மணிக்கு ட்ரிகர் ஆகணும் எனக்கு. நம்ம இந்தியன் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்ன டேபிள் யூஸ் பண்ணணும்? இந்த டேபிள் யூஸ் பண்ணணும் நீங்க. சரி, இங்க பாருங்க, இதுல வந்து என்ன சொல்றான்னா டோட்டலி 5 டேபிள் சொல்றான். ஃப்ரம் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கீயா வச்சிருக்கான். ஓகேங்களா? ஃப்ரம் டு இது வந்து அவனுக்கு 2 தேவைப்படுது. அதெல்லாம் 5 டேபிள் சொல்றான். விடுங்க இதெல்லாம். சரி, நம்ம டேட்டா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றோம்? இது வந்து எதுக்காக இந்த ஃபேக்ட் கான்சல்டேஷன் ஸ்கீமா, அனதர் நேம் பாத்தீங்கன்னா கேலக்ஸி ஸ்கீமா யூஸ் பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க்கு, அப்புறம் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கு, அப்புறம் தேர்ட் வந்து டேட்டா மைனிங்க்கு. டேட்டா மைனிங்னா ஒன்றும் கிடையாதுங்க. மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் பாத்தீங்கன்னா பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் டேட்டா மைனிங் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு தே வில் ஐடென்டிஃபை சம் பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணி பிசினஸ்க்கு வந்து என்ன பண்ண ரிப்போர்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னா இதாங்க பேட்டர்னு. ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் என்ன பண்றாருன்னா எவ்ரி மந்த் 1 to 5 டேஸ்க்குள்ள வாங்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம்ப்ளாயா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி பிசினஸ் கொடுத்துருவாங்க. பிசினஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1 to 5 டேஸ்க்குள்ள என்ன பண்ணுவாங்க they give some offers, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் திருப்பி என்ன பண்ணுவாங்க ரிட்டர்ன் பண்றதுக்காக they will give some promotions, offers கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? டேட்டா மைனிங்னா ஒரு டேட்டால வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி இவர் எந்த கைண்ட் ஆஃப் கஸ்டமர், எப்பெல்லாம் ஃப்ரீக்வெண்டா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காரு, இவரை வந்து நம்ம திருப்பி வந்து நிறைய வாங்க வைக்கணும், நம்ம என்னென்ன பண்ணலாம், அந்த பேட்டர்ன் ஐடியா பண்றதுல தட் இஸ் கால் டேட்டா மைனிங். ஓகேங்களா? இந்த இதுல நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? நீங்க ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா இதுதான் ஒர்க் பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கும் அனலிட்டிக் ப்ராசஸிங் தான் ஒர்க் பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லைக் ஒரு 20 மினிட்ஸ் பேக்ல. உங்களோட ஒர்க் பாத்தீங்கன்னா என்ன ஒர்க்கா இருக்கும்? கண்டிப்பா கொரி பண்ணி பார்ப்பீங்க, ரிப்போர்ட்டிங் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸ் பண்ணுவீங்க. கொரி எழுதி என்ன பண்ணுவீங்க? அனலைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ரிப்போர்ட்டிங் என்ன பண்ணுவீங்க? டேபிளாக காட்டுவீங்க. கொரி பண்ணி டேபிளா காட்டுவீங்க, சார்ட்டா காட்டலாம், கிராஃபா காட்டலாம். இந்த கிராஃபா காட்டுறதுதான் பாத்தீங்கன்னா வந்து டேப்லியூ, பவர் பிஐ, அப்புறம் வந்து காக்னோஸ், இது மாதிரி ரிப்போர்ட்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் கனெக்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் காட்டுவாங்க. இந்த வேலை தான் நீங்க பண்ணுவீங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், ஒரு கொரி எழுதி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது. ஓகேங்களா? லைக் சங்கீதா புரிய நினைக்கிறேன். ரிப்போர்ட்டிங் ஒர்க்னா புரியுதா உங்களுக்கு? ஒரு கொரி எழுதி என்ன பண்ணணும், மல்டிபிள் டைமென்ஷன் கனெக்ட் பண்ணி கொரி எழுதி என்ன பண்ணணும், ஒரு டீம் கொடுத்துடணும். நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவர் பிஐ கனெக்ட் பண்ணி டேப்லெட் கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப் பேஸ்ட் ஆக்சஸ் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வெப் ப்ரௌசர்ல அந்த ரிப்போர்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்க நம்ம காமிச்சோம் பாத்தீங்களா ரிப்போர்ட்ஸ், காமிச்சேன்ல ஒரு எவ்வளவு வருது, பிராண்ட் என்ன, கண்ட்ரி என்னன்னு சொன்னோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசர்ல உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். ஓகேங்களா? இந்த அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் தாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்னா என்ன அர்த்தம்னா இதுல வந்து இதெல்லாம் ட்ரில் டவுன் பண்ணணும், ரோல் அப் பண்ணணும், பைவட்டிங் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டேலண்ட்ல பார்க்க போறோம். எல்லாமே ட்ரில் டவுன், ரோல் அப், பைவட்டிங்.
நீங்க கேட்கலாம் வந்து என்ன இதெல்லாம் பைவட்டிங்னா என்ன, ட்ரில்லர் டவுன்னா என்ன, ரோல் அப்னா கேட்கலாம். ஓகேங்களா? வி கோயிங் டு சி வித்தின் 2 minutes. இந்த ரோல் அப்னா என்ன, பைவட்டிங்னா என்ன, ஆல் திஸ் கைண்ட் ஆர் கால்ட் அக்ரிகேஷன்ஸ். as of now keep in mind all these things are aggregations. ஒரு ஃபேக்ட் டேபிள்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அக்ரிகேஷன்ஸ் தான் பண்ணணும். அப்ப நீங்க பைவட்டிங் யூஸ் பண்ணலாம், ரோல் அப் பண்ணலாம், ட்ரில் டவுன் பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்காக இந்த அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் பண்றோம்? ஓகேங்களா? ஐ வாண்ட் டு கெட் சம் மெஷர்மெண்ட்ஸ்னா புரியுதா? கிளைண்ட்டுக்கு வந்து எத்தனை ப்ராடக்ட் சேல்ஸ் ஆச்சு, இந்த வருஷத்துல எத்தனை சேல்ஸ் ஆச்சு, இந்த வருஷத்துல வந்து எனக்கு எவ்வளவு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்துருக்கு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு மல்டிபிள் டைமென்ஷன்ஸை வந்து நான் வந்து கிளப் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? பிரதீபா, என் மல்டிபிள் டைமென்ஷன் நான் என்ன பண்ணான்னா எல்லா டைமென்ஷனும் ஒன்னா சேர்க்கிறேன். அப்ப என்ன என்ன கிடைக்கும் எனக்கு? எல்லா டைமென்ஷன்ஸ் என்ன பண்றேன்னா கிட்ட சேர்க்கிறேன். நான் கிட்ட எனக்கு என்ன கிடைக்கும்? காலேஜ் படிச்சிருப்பீங்களே, எல்லா டைமென்ஷன் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு டேட்டா கியூப் கிடைக்குமா இல்லையா? கியூப் கியூப்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கும். கியூப்ல பாத்தீங்கன்னா அதுதான் சொல்ல வராங்க. என்ன பண்ண வரான்னா ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, கியூப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கியூப்ல பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் இருக்கும். ஓகேங்களா? எல்லா டேட்டாவும் இருக்கும். எந்த டேட்டா வேணுமோ அவங்க ஹிட் பண்ணி எடுத்துப்பாங்க. கியூப்ல இருந்து எடுத்துப்பாங்க. எல்லா டைமென்ஷன்ஸும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா யூ வில் கெட் டேட்டா கியூப்ஸ். அதுதான் சொல்றான். இவன் என்ன சொல்றான்னா இந்த ட்ரில் டவுன் அப்ரோச், ரோல் அப், பைவட்டிங் ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, கியூப்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கியூப்ஸ் மூலமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மல்டிபிள் டைமென்ஷன் வியூ டேட்டா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, செக்ரிகேட் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்கன்னு சொல்றான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா மைனிங் பத்தி நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஹிடன் ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றது தான் டேட்டா மைனிங். ஒரு ஹிடன் அது வந்து மிஷின் லேர்னிங் டெவலப்பர்ஸும் நாங்க பண்றது பாத்தீங்களா, எங்க டெய்லி ஒர்க்கே தான் இருக்கும். ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி கிளைண்ட் கிட்ட என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இது மாதிரி பேட்டர்ன்ல வந்திருக்கு, எனக்கு இது வந்து இந்த கைண்ட் ஆஃப் கஸ்டமர், இவர் வந்து லோன் வந்து இந்த டைம்ல எடுப்பாரு. ஓகேங்களா? லோன் வந்து கமிட் பண்ணிட்டாரு, அடுத்த லோன் கண்டிப்பா எடுப்பாரு இவரு, அது ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் இவரு, இவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சம் டிஸ்கவுண்ட்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி பிசினஸ் கொடுத்துருவேன். பிசினஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் யூஸ் பண்ணி அவங்களோட அப்ரோச் யூஸ் பண்ணி அந்த கஸ்டமரை வந்து ஆஃபர் கொடுத்து உள்ள கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அனலிட்டிக்கல் ப்ராசஸ் சொன்னோம் பாத்தீங்களா, ட்ரில் டவுன், ரோல் அப், பைவட்டிங், இதுதான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் முடிச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இது போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு சில விஷயம் காட்டணும், உங்களுக்கு டயக்ராம்ஸ் காட்டணும். யாராவது இன்டர்வியூ போற மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, இது ஃபுல்லா படிச்சுட்டு போங்க சொல்றேன். ஜாவா டி பாயிண்ட்ல அழகா இருக்கு எல்லாமே, இதை நீங்க படிச்சுட்டு போனாலே போதும் எனக்கு. ஓகேங்களா? இதை படிச்சுட்டு எஸ்சிடி வந்து படிச்சுட்டு போகணும். இதை படிச்சாலே டேட்டா ஃபுல்லா கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஒரே பண்ண தேவையில்ல, அங்க படிக்கணும். விக்கிபீடியாவும் இது இருந்தாலே போதும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா மல்டி டைமென்ஷனல் டேட்டா. இப்போ வந்து இது யாருக்கு எடுக்கணும் தெரியுதா? சங்கீதா எடுத்துட்டு இருக்கா, நீ வரல, அவங்க அதை எடுத்துட்டு இருக்கேன். சங்கீதா இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பிஐடின்றது ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் டைம் ஐடி. டைம் ஐடி என்ன தெரியுதா? லைக் ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர். லொகேஷன் ஐடின்னு பாத்தீங்கன்னா 1 சென்னை வச்சுக்கலாம், 2 பெங்களூர் வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு வந்து சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன வச்சுக்கலாம்னா வந்து சேல்ஸ் வந்து 25 நடந்திருக்கு, 20% வச்சுக்கலாம், 20%, 8%, 15% வச்சுக்கலாம். இது வந்து டேப்லர் காலத்திலே பார்க்கலாம், டேட்டாவை நீங்க பார்க்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மல்டி டைமென்ஷனல் வியூவா மாத்தி கியூபா மாத்த போறேன். கியூபா. ஓகேங்களா? இந்த டேப்லெட் ரெப்ரசன்டேஷன் இப்படி கியூபா மாத்திருக்கேன் நான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா டைம் ஐடி கொடுத்திருப்பேன், இன்னொரு ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா பிஐடி கொடுத்திருப்பேன். ஓகேங்களா? லொகேஷன் ஐடி கொடுத்திருப்பேன் ஒரு இதுல பாத்தீங்கன்னா. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாவை நீங்க எடுக்கணும். எனக்கு 30ன்ற டேட்டா எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு 30ன்ற டேட்டா பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஐடி 12ல பார்க்கணும். நீங்க 12ல டைம் ஐடி 1ல பார்க்கணும், லொகேஷன் ஐடி 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிடைச்சிருமா? டைம் எடுத்துங்க. ஏன்னா நீ பிரைமரி ஐடி 12. பிரைமரி ஐடி வச்சு 12 வச்சுக்கீங்க. 12 பாருங்க, டைம் ஐடியில வந்து 1 பாருங்க. அப்புறம் இந்த இன்னொரு ஆக்சுவலா நம்ம லொகேஷன் ஐடி பார்க்கணும், 1 பார்க்கணும். பாத்தீங்கன்னா 30 கிடைச்சிருமா எனக்கு? எஸ் கிடைச்சிரும். அந்த டேப்ல ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கியூபா மாத்திருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ வந்து உங்களுக்கு இதை காட்ட போறேன். இது வந்து 2Dல இருக்கு. இது பாருங்க, 2Dல என்ன இருக்குன்னு பாருங்க. லொகேஷனும் அப்புறம் என்ன இருக்கு? குவார்டர் இருக்கு. குவார்டர் 1 3 months. ஓகேங்களா? குவார்டர் 2 3 months தான், குவார்டர் 3 3 months, குவார்டர் 4 3 months தான். நெக்ஸ்ட் போலாமா?
போலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க. இது வந்து ஒரு ரீஜனுக்கு பார்த்திருப்பீங்க. இங்க பாருங்க, எத்தனை ரீஜனுக்கு பாருங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா எல்லாமே 2D ல இருக்கு. தெரியுதா? எங்க ரெப்ரசன்டேஷன் 2D டேபிள்ஸ்ல பாக்குறேன். இப்ப 3D ல பாருங்க. 3D ன்னு பார்த்தா கியூப்ஸ்ல பார்க்கணும் நீங்க. இப்படிதான் கம்பெனி பில்ட் பண்றாங்க. டேட்டா கியூப் பில்ட் பண்றாங்க. டேட்டா கியூப் வந்து நான் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? இப்ப எடுக்க மாட்டேன். எல்லாம் டாபிக் முடிச்சு ஃபைனலா எடுப்பேன். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான டாபிக். இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றேன். என்ன சங்கீதா எடுத்துடலாமா? கியூப்ல எடுத்துடலாமா? இன்ஃபர்மேஷன் எடுத்துடலாமா? இப்பதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ரோல் அப், ஸ்லைசிங், டைசிங், ரோல் டவுன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறீங்க. இந்த கியூப்ல பண்ண போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கியூப்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ரோல் அப், ஸ்லைசிங், டைசிங் எல்லாம் பண்ண போறீங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து காட்ட போறேன். இந்த டயக்ராம் பாத்துறீங்கல்ல? இதுதான் டேட்டா கியூப்ஸ். கியூப் இப்படிதான் இருக்கும். எந்த இது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? சில அக்ரிகேஷன்ஸ் காட்ட போறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா வந்து வால் ஆப் ஆப்ரேஷன்ஸ். நீங்க கேட்பீங்க, வால் ஆப் ஆப்ரேஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர். நம்ம டேட்டா வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 டயர் ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணுவோம். டாப் டயர்ன்றது ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ். SQL டெவலப்பர் யூஸ் பண்ணி கொரி பண்றீங்க பாத்தீங்களா? அது வந்து டாப் டயர். ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ்னா தெரியுதா? எந்த லேயருக்கு கொரி டைப் பண்ணி கொரி எடுத்து வரீங்களோ அது ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸ். ஓகேங்களா? பாட்டம் டயர் பாத்தீங்கன்னா டேட்டா வேர்ஸ் பில்ட் பண்றீங்கல்ல, லைக் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, ஸ்டார் ஸ்கீமா பில்ட் பண்றீங்கல்ல, ஓகேங்களா? அது வந்து பாட்டம் டயர். மிடில் டயர்னு ஒன்று இருக்கும், வால் ஆஃப் சர்வர்னு இருக்கும். அந்த வால் ஆஃப் சர்வர்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இட் வில் பர்ஃபார்ம் ஆல் கைண்ட் ஆஃப் அக்ரிகேஷன்ஸ். இந்த சர்வர்ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்ரிகேஷன்ஸ் நடக்கும். மெஷர்மெண்ட்ஸ், அக்ரிகேஷன்ஸ் எல்லாம் கைண்ட் ஆஃப் இதுவும் இங்கே தான் நடக்கும். அதுதான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் த 3 டயர் ஆர்கிடெக்சர். இன்டர்வியூல கேட்பாங்க, டேட்டா ஒர்க்ஸ் ஆன் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் ஆர் 2 டயர் ஆர்கிடெக்சர், 3 டயர் ஆர்கிடெக்சர் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் த 3 டயர் ஆர்கிடெக்சர். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் பாருங்க. நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இப்போதைக்கு நான் சொல்றேன். 3 டயர் இருக்கும். ஒன்னு வந்து டாப் டயர்னா ஃப்ரண்ட் அண்ட் டூல்ஸும் SQL டெவலப்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? கொரி எடுத்து வருவீங்க. பாட்டம் டயர்ல இருந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஒரு சர்வர் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவீங்க? ஸ்டார் ஃபிளேக் ஸ்கீமாவோ, ஸ்டார் ஸ்கீமாவோ, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ரோஸ் பில்ட் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிடில் டயர். மிடில் டயர்ன்றது வால் ஆஃப் சர்வர். இங்க தான் பாத்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் அக்ரிகேஷன்ஸ் லைக் சம், ஃபர்ஸ்ட் எல்லா அக்ரிகேஷன்ஸ் நடக்கும். ஏன் இந்த மிடில் டயர்ல பண்றாங்க பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட இது பண்ண போறேன். லைக் இந்த ஆப்ரேஷன்ஸ் மட்டும் பாத்துங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் என்னன்னா நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஃபார் அனலிட்டிக்ஸ் கேட்டு நீங்க பாத்தீங்கல்ல, மல்டி டைமென்ஷன் வியூல பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் பண்ணணும். அனலிட்டிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, நிறைய வந்து இது மாதிரி ஒரு டேட்டா கியூப்ஸ் என்ன பண்ணணும்னா அக்ரிகேஷன் பண்ணணும். ஒரு டேட்டா கியூப் இருக்குன்னா அந்த டேட்டா கியூப்ல அக்ரிகேஷன் பண்றதுக்கு இந்த இது மாதிரி அக்ரிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ரோல் அப்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஓகேவா? அந்த ரோல் அப் ஆப்ரேஷன் என்னன்னா பர்ஃபார்ம்ஸ் அக்ரிகேஷன் டேட்டா கியூப். டேட்டா கியூப்ல அக்ரிகேஷன் பண்றதுக்கு இந்த ரோல் அப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் பர்ஃபார்ம் சம் அக்ரிகேஷன். இந்த லைனை மட்டும் பாருங்க, நான் ஃபுல்லா போக விரும்பல. எதுக்காக பண்ணுவாங்கன்னா டேட்டா கியூப்ஸ் பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு கரஸ்பாண்டிங் ஒரு டைமென்ஷன்ல இருக்க டேட்டா மட்டும் எனக்கு எடுத்து வா. அப்போ அந்த டைமென்ஷன்ல எனக்கு அக்ரிகேஷன் பண்ணு. அக்ரிகேஷன் என்ன தெரியுதா? லைக் மேக்ஸ், மின், சம், கவுண்ட், ஆவரேஜ் இதெல்லாம் அக்ரிகேஷன்ஸ். இதை பண்ணுனா தென் ஐ வில் கோ ஃபார் த ரோல் அப்னு. ரோல் அப்னு ஒரு கமாண்டே இருக்கு. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. நான் அது காட்ட போறேன். ரோல் அப்னா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. ஐ கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் அக்ரிகேஷன்ஸ் ஆன் டேட்டா கியூப்ஸ். எதுக்காக பண்றோம்னா என் டைமென்ஷன் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு 10 டைமென்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 டைமென்ஷன்ஸ் மாத்தணும். அந்த டைமென்ஷன் ரிடக்ஷன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஐ கோயிங் ஃபார் த ரோல் அப். ஓகேங்களா? என்ன புரியல? ரோல் பேக் கிடையாது, ரோல் அப். ஹலோ, இல்ல ரெண்டும் சேமா கேக்கு. ரோல் பேக் சேம் கிடையாது. நீங்க வந்து ரோல் பேக்னா வந்து பிரதீபா எடுக்கலங்க. ரோல் பேக்னா பிரதீபா எடுத்து விடுங்க. கமிட் அதெல்லாம் எடுத்து ஞாபகம் இருக்கா? ரோல் பேக் அவங்க ஃப்ரீயா சொல்லுங்க. அப்படியே அமைதியா இருக்காதீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் கிளாஸ் நடந்திருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ரோல் பேக், கமிட் எல்லாம் நடந்திருக்கு. ரோல் பேக் கிடையாது. நான் சொல்றது பாருங்க, இது அக்ரிகேஷன் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ரோல் அப் யூஸ் பண்ணும் பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஒரு 8 டைமென்ஷன் இருக்குன்னா ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு 5 டைமென்ஷன்ஸ். அப்ப டேபிள்ஸ் குறைக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து டேபிள் கம்மியாயிடாது. ஓகேங்களா? எனக்கு என்ன ஆயிடும்னா, எனக்கு என்ன சொல்றது, எனக்கு அக்ரிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 டேபிள்ஸ்ல இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடும், கம்மியா கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ரோல் அப் பார்க்க போறோம். ரோல் அப் பார்த்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வேணா நம்ம டைஸ் எல்லாம் பார்க்கலாம். ட்ரில் டவுன், அப்புறம் வந்து ஸ்லைஸ்,
அப்புறம் டைசிங், இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். ETL டெஸ்டருக்கும் சரி, டெவலப்மெண்ட்டுக்கும் சரி. இதை படிக்காம போயிடாதீங்க. ரோல் அப் சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ரோல் அப் எங்க இருக்கு? ரோல் அப்னா என்னன்னா, லைக் பவித்ரா எனக்கு ஆன்சர் பண்ணணும். பவித்ரா இங்க பாருங்க, இதான் எனக்கு வந்து இன்புட் ரெக்கார்டு எனக்கு. ஓகேவா? எனக்கு வந்து இதுல நான் குரூப் பை பண்ண போறேன். குரூப் பை பண்ணா எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும்? எனக்கு கொரியும் பாத்துருங்க. எனக்கு இதான் டேபிள். எனக்கு குரூப் பை பண்ணுங்க. பண்ணா எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும்? எனக்கு வேர் ஹவுஸ் காலம் வச்சு குரூப் பை பண்றேன் நான். ராஜேஸ்வரி ஒரு நிமிஷம் வந்துரு. இது சான் பிரான்சிஸ்கோக்கு எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் சான் ஜோஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி அந்த மாதிரி. சும்மா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 560 வருதா சான் பிரான்சிஸ்கோக்கு? சான் பிரான்சிஸ்கோ 560 வருது எனக்கு. கரெக்ட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா சான் ஜோன்ஸ் நம்ம ரோல் அப் பார்க்க போறோம். ரோல் அப்னா தெரியுதுல உங்களுக்கு, அக்ரிகேஷன் பண்ண போறோம், டேட்டா அக்ரிகேஷன் பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து எதுக்கு பாத்தீங்கன்னா டைமென்ஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அவன் கேட்பான் வந்து ஓலாப்போட இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். பேசிக்ஸ் வந்து சொல்லுங்க, ஓலாப்ல என்னென்ன அக்ரிகேஷன் பண்ணுன்னு கேட்பான். அப்ப நீங்க சொல்லணும், நான் ரோல் அப் பண்ணிருக்கேன், ரோல் டவுன் பண்ணிருக்கேன், ஸ்லைசிங் பண்ணிருக்கேன், டைசிங் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவன் நினைச்சுப்பானா, ஓகே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுப்பான். ஓகேவா? இப்போ வந்து ரோல் அப் பாருங்க. ரோல் அப் வந்து நான் என்ன பண்றேன், ஒன்றும் கிடையாது, குரூப் பை பார்ல ரோல் அப் போடுறேன். ரோல் அப்னு போட்டுட்டு இந்த வேர் ஹவுஸ் காலம் வந்து கொடுத்துருக்கேன். சரிதா? என்ன ரிசல்ட்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, இந்த 560 + 650 இருக்கு பாத்தீங்களா, ஆட் பண்ண எவ்வளவு வரும்? ஆட் பண்ண எவ்வளவு வரும் அது தெரியலையா? 1100 and 1200 வந்துருக்குமா? 1210 வருமா? ஓகே, 1210 வருது. இதுதாங்க ரோல் அப். ஒரு டேட்டா கியூப்ல ஐ கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் அக்ரிகேஷன்ஸ். ஓகேவா? சங்கீதா, நான் இது சொல்றதுன்னா கியூப்னு சொல்றது பயந்துரா. இதுல மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணிருப்போம்னா கம்பைன் பண்ணா எனக்கு ஒரு கியூப் கிடைக்கும் எனக்கு. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லு வருது எனக்கு. ஆனந்த் ஆர் பிரதீபா, நீங்க சொல்லும் பார்க்கலாம், நல்லு வந்து நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வேல்யூ மாத்தணும்? இதான் ரோல் அப் கமாண்ட். குரூப் பை பார்ல ரோல் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகேஷன்ஸ் கொடுத்துரும். உங்களுக்கு அந்த 560 பாத்தீங்களா, இது ஆட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த நல்லு வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா சொல்றேன், கொலேஸ் ஒன்று யூஸ் பண்ணுங்க. கொலேஸ் எதுக்குன்னு தெரியுதா? இந்த காலத்துல கொலேஸ் அப்ளை பண்ணீங்கன்னா எந்த இடத்துல நல் வேல்யூ வருதோ, நல் வேல்யூ வந்தா எனக்கு இது கொடுத்துரு. எனக்கு இது தரணும். எனக்கு ஆல் வேர் ஹவுஸ் கொடுத்துரு. எனக்கு புரியுதா? இந்த காலத்துல ஏதாவது நல் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த நல் வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணி விட்டுரு. நல் வேல்யூ வந்து என்ன ரிப்ளேஸ் பண்ணணும்? ஆல் வேர் ஹவுஸ் ரிப்ளேஸ் பண்ணு. ஃபைனல் பாத்தீங்கன்னா அவுட் பாத்தீங்கன்னா இப்படி வரும். இதுல இருக்கா டவுட்? கொலேஸ் பத்தி டவுட் இருக்கா? கொலேஸ் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. கொலேஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன்ல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கொலேஸ் எதுனா திடீர்னு ஒரு காலத்து நல் வருதுன்னு வச்சுங்களேன், நல் வந்தா டிஃபால்ட் வேல்யூ மாற்றி விட்டுருந்தா எனக்கு அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேல்யூ மாறிடும். எனக்கு ப்ரீவியஸான வந்து எனக்கு வந்தது நல் வந்தது எனக்கு. கரெக்டா? ஓகே ஓகே ஃபைன். இதுதாங்க ரோல் அப். ரோல் அப்னா தெரியுது உங்களுக்கு? இப்போ டைமென்ஷன் ரெடியூஸ் ஆகுதா இல்லையா? டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? லைக் என்ன சொல்றேன்னா, பாருங்க, லைக் நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், லைக் இன்வென்ட்ரி இது ஒரு டேபிள் காமிச்சிருக்கான். ஓகேங்களா? இது மல்டிபிள் டேபிள்ஸ்ல நீங்க சம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரோல் அப் பண்ணி பண்ணதான் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இவன் சிங்கிள் டேபிள் காமிக்கிறதால ஐ கான்ட் சே இட்ஸ் டைமென்ஷன் ரிடக்ஷன். மல்டிபிள் டேபிள்ஸ் ஜாயின் போட்டு நீங்க வந்து ரோல் அப் பண்ணீங்கன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா டேபிள்ஸ் கம்மியாகி ஒரு டேபிள் ஃபைனல் கொண்டு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் மல்டிபிள் காலம்ஸ் பாருங்க. பதிலா வந்துட்டீங்களா? இல்ல பிரதீபா கேக்குறேன், உங்களுக்கு கேட்கலாம். பிரதீபா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? பிரதீபா இங்க பாருங்க, குரூப் பை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, குரூப் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? சான் பிரான்சிஸ்கோ குரூப் ஆயிடும். பாத்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா சம் ஆயிடும். சம் ஆயிட்டு 560 வந்துருமா? குரூப் பை புரியலையோ? புரியுது, பார்த்துட்டேன் சார். ஓகே, சான் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா 650 வந்துடும். இந்த ரோல் அப்னா ஒன்றும் கிடையாதுங்க. குரூப் பை பார்த்துல ரோல் அப் போடணும். இது ஆர்க்கிள்ல ஒர்க் ஆகும். ரோல் அப் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 560 + 650 பாத்தீங்களா 1210 வந்துடும். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல் வந்துடும். ஓகேவா? நல் வந்துடும். இந்த நல் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணணும்னா, யாரும் லெஃப்ட் ஆயிட்டாங்க, யாரும் தெரியல, யாரும் லெஃப்ட் ஆகலையோ? ஓகே, நல் வேல்யூ வந்துடும். நல் வேல்யூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நல் வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணா என்ன யூஸ் பண்ணணும்? கொலேஸ் யூஸ் பண்ணலாமா? கொலேஸ் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன நல் வேல்யூ வருதோ அதை வந்து ஆல் வேர் ஹவுஸ் கொடுத்துரு எனக்கு.
ம். கொலேஸ் யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம், என்விஎல் யூஸ் பண்ணலாமா, என்விஎல் ஆ. என்விஎல் யூஸ் பண்ணலாம், என்விஎல் யூஸ் பண்ணாலும் மாறும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மல்டிபிள் காலம்ஸ் பார்க்கலாம். குரூப் பண்ணுங்க. மல்டிபிள் காலம்ஸ் பண்ணா என்ன வருது, லைக் சங்கீதா கரெக்டா வருதா? ரிசல்ட்ஸ் கரெக்டா செக் பண்ணீங்க? கரெக்ட் தான் அஜய். கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் காலம்ஸ் ரோல் அப் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன வரும் பாருங்க, ரிசல்ட்ஸ் என்ன வரணும், யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? லைக் வந்து நான் மல்டிபிள் காலம்ஸ் ரோல் அப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ரோல் அப்னாலே அக்ரிகேஷன் தான். அப்ப என்ன நடக்கும்? சேம் இது எல்லாமே சம் பண்ணி கீழே ரோல் அப் ஆயிருக்கும். அது கரெக்ட் தான். நல் வேல்யூ எங்க வரும், எங்க வராது, அது சொல்லுங்க எனக்கு. அதான் முக்கியம். ரிசல்ட்ஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 260 + 300 எவ்வளவு வந்திருக்கு? 560 வந்திருக்கு. கரெக்டா? 60. Yes. இங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் வந்து ஏன் சான் பிரான்சிஸ்கோ வந்து கேட்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணும்போது சான் பிரான்சிஸ்கோ காமனா இருக்குது வந்து எனக்கு. ஐபோன் சாம்சங் பாத்தீங்க காமனா இல்ல. அப்ப நல்ல வந்துருமா இடத்துல? வைத்ரா இங்க பாருங்க, ரெண்டு சான் பிரான்சிஸ்கோ இருக்காது, ஒரு சான் பிரான்சிஸ்கோ வந்துரும். இங்க ஐபோன் சாம்சங் இருக்கிறதால அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. எனக்கு நல்ல வந்துரும் இடத்துல. ஆனா அப்ளிகேஷன் நடந்திருக்கு பாருங்க. 300 560 வந்துச்சா? ஆமா ஜி. இப்ப சான் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, வந்து இங்க சான் ஜோன்ஸ் வந்திருக்கும். ஐபோனும் சாம்சங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் நல்ல வந்துரும் இடத்துல. ஓகேங்களா? 615 வந்திருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த 560யும் 50 ஆட் ஆகி உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 1000 to 10. ஏன் இதுல ரெண்டு நல்ல வந்து சொல்லு பார்க்கலாம். பிகாஸ் சான் பிரான்சிஸ்கோ அதுவும் நல்ல, சான் ஜோஸ் அங்க ப்ராடக்ட் நல்ல, ஸோ இதுவும் நல்லதான் ஜி. ஆமா பாத்தீங்கன்னா கரெக்ட். சான் பிரான்சிஸ்கோ நல்ல. சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல ரெண்டுமே காமன். அதாங்க இப்ப சான் பிரான்சிஸ்கோ பாத்தீங்கன்னா இது டிஃபரெண்டா இருக்கு, சான் ஜோஸ் டிஃபரெண்டா இருக்கு. நல்ல வந்துருச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து இங்க ஒரு என்ன வந்திருக்கு, இங்க நல்ல வந்திருக்கு, அப்புறம் இங்க நல்ல வந்துருச்சு. கரெக்டா? சங்கீதா அதான் சொல்ல வராங்க. பாருங்க ரெண்டுக்கும் நல்ல வந்துருக்கு. அதான் இங்க ஒரு நல்ல வந்துருச்சுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க சான் பிரான்சிஸ்கோ சான் ஜோஸ் டிஃபரெண்டா இருக்கு, நல்ல வந்துருச்சு. யாருக்கா புரியாம இருக்கா? நான் ஹெல்ப் பண்றேன். அதான் க்ளோஸ் பண்ண போறேன். யாராவது டவுட் இருந்தா கேட்டுங்க. ஓகேங்களா? Anybody having doubts? இல்ல சார், இந்த நல் வரது மட்டும் தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. இல்ல இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா உனக்கு? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சு ரோல புரிஞ்சுதா? ரோல இது ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதா? முதல்ல ரோல புரிஞ்சுதா? ரோல் அப் ஓகே சார், ரோல் அப் ஓகே சார். ஏன் இது நல்ல வருது? ஏன் இதே புரியல, அது எப்படி புரியும்? இருங்க சார். லைக் பவித்ரா